வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஏழாம் சக்தி கதையோடைய 2வது பாகத்தை தான் கேட்க போறோம். முதல் பாகம் கேட்காதவங்க முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறத்துக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கதைகள் புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. கூடு விட்டு கூடு பாய்வது எப்படி ஒரு வித்தையோ அதுபோல கூட்டை விடாமல் கூட்டிலேயே தங்கி இருப்பதும் ஒரு வித்தை. பொதுவில் வித்தை என்றாலே அதை மறைவானது என்றும் ஒரு பொருள் உண்டு. மறைவானதை தேடி அறிய முயற்சிகள் வேண்டும். அத்துடன் வித்தை என்றாலே அது கல்வியாகி விடுகிறது. கல்வி என்றால் கற்க வேண்டும். ஆக தேடலும் கற்றலுமே எவருக்கும் வித்தைகளை தரும். அதே சமயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வித்தை, அதாவது ஒரு கல்வி ஞானம் ஒளிந்திருக்கும். அதை கண்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சிலருக்கு யாரும் கற்றுத்தராமலேயே ஓவியம் சுலபமாக வரைய வரும். சிலருக்கோ கவிதைகள் மனதில் ஊற்றெடுக்கும். சிலரோ சுலபமாக வேலை செய்ய ஒரு என்ஜினியர் போல திட்டமிட்டபடி இருப்பார்கள். மதுரையில் பள்ளிக்கூட பக்கம் கூட செல்லாத ஒருவர் ஜனாதிபதி அப்துல் கலாம் பெயரில் எளிய விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஒன்றை நடத்தி வருகிறார். இத்தனைக்கும் அவர் ஒரு லாரி லோடர். மூட்டை தூக்குவது இவர் தொழில். ஆனாலும் இவருக்குள் இருக்கும் திறமையை உணர்ந்து அதை தூண்டிவிட்டு செயல்பட்டபடியே இருக்கிறார். அதே சமயம் இப்படி முயற்சித்து தேடிப்பிடித்து ஒரு வித்தையை நாம் வசப்படுத்த இறையருளும் துணை நிற்க வேண்டும். அதற்கான பலமான பிரார்த்தனைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அதாவது ஆழ்ந்த இறை பக்தி, பின் ஓய்வில்லாத தேடல், அதன் பின் கடினமாய் உழைத்து கற்பது. இந்த 3ஆலும் தான் ஒருவர் ஒரு வித்தையில் மேல்நிலையை அடைய முடியும். இது இல்லாதபடி சில அதிசயங்களும் இந்த உலகில் உள்ளன. சில பனிப்பிரதேசங்களில் சில வகை மீன்களும் தவளைகளும் அதிகபட்ச பனிக்காலத்தில் அப்படியே உறைந்து அசைவற்று போய் விடுகின்றன. 6 மாதங்கள் எல்லாம் அவை அப்படியே இருக்கின்றன. சிலர் அப்படியான தவளைகளை இறந்து விட்டதாக கருதி சமைத்தெல்லாம் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவை கோடை காலத்தில் சுவாசிக்க தொடங்கி தாவி குதித்து இயங்க ஆரம்பித்து விடுவதுதான் ஆச்சரியம். இப்படி அசைவற்று ஒரு திடப்பொருள் போல் நம்முடைய உடலையும் நாம் ஆக்கிக் கொண்டு விட முடியும். இதற்கு கூடுவிடா பயிற்சி என்று பெயர். மிக லேசான அளவில் வாசம் மட்டும் மூக்கின் வழியாக உள் சென்றபடி இருக்கும். அகத்தியர் அருவியில் நீரிடம் நல்ல பாய்ச்சல். புதிதாக வந்திருக்கும் ஒரு டூரிஸ்ட் வேன் கூட்டம் காணாததை கண்டுவிட்ட மாதிரி அந்த நீர் பாய்ச்சலில் திளைத்துக் கொண்டிருந்தது. திபு திபுவென்று 1000 வெள்ளை குதிரைகள் ஓடி வந்து தலைமேல் விழுகிற மாதிரியும் தோள்களை மிதித்துக் கொண்டு அவைகள் தாவி ஓடுகிற மாதிரியும் தோன்றியது. எப்பொழுதும் அருவி என்றாலே அழகுதான். குருட்டு ரசனை படைத்தவன் கூட அருவி அழகில் தன்னை மறந்து நிற்பான். அதே அருவியில் 5-6 இளம்பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தால் அது பேரழகலவா? அந்த இளம்பெண்களும் 20 வயதுக்குள் இருந்தார்கள். பாவாடை தாவணியில் அவர்கள் இருந்ததால் நிச்சயம் ஏதாவது ஒரு சிறுநகரை சேர்ந்தவர்களாகவோ இல்ல கிராமத்தை சேர்ந்தவர்களாகவோ தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இன்றைய நகர பெண்கள் எல்லாம் தான் படு சோனியாக இருக்கிறார்களே. ஓரளவுக்கு உடம்பும் விளைந்த மார்பும் இன்று கிராமத்தில் தான் இருக்கிறது. குக்கர் அடுப்பு சாதமும் வேலைக்கு போகும் கட்டாயங்களும் வெக்கை புழுக்கமும் ஒரு வாளி 2 வாளிக்குள் குளிக்க வேண்டிய கட்டாயங்களும் நகரத்து பெண்களின் அழகை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று விழுங்க தொடங்கிவிட்டன. கிராமம் தான் ஓரளவு தப்பி இருக்கிறது. இருந்தாலும் கிராமத்திலும் உள்பாடு அணியும் கலாச்சாரம் ஆழமாக பரவிவிட்டதாக தோன்றியது. குளிக்கின்ற பெண்களிடம் அது ரவிக்கையை மீறி அப்பட்டமாக தெரிந்தது. பல இளைஞர்கள் அதற்காகவே தொடர்ந்து குளித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் சென்னையை சேர்ந்தவர்கள். சென்னையில் அவர்கள் தண்ணீரை பிளாஸ்டிக் கேன்களிலும் பாட்டிலுக்குள்ளும் தான் பார்க்கிறார்கள். ஓடும் தண்ணீர் அவர்கள் வரையில் ஒரு அபூர்வ விஷயம். கூவம் கூட கருத்து போய் தேங்கி நிற்கும் குட்டையாகத்தான் இருக்கிறது. அதனால் அருவியை பார்த்துவிட்டால், அதுவும் ராட்சசமாய் பொங்கி பெருகும் அருவியை பார்த்துவிட்டால் மிக உல்லாசமாகி விடுகிறது. இயற்கை தான் உண்மையில் உலகின் மிகப்பெரிய சக்தி என்பது அங்கே ஒரு முட்டாளுக்கு கூட புரிந்து விடுகிறது. அது உண்மைதான் என்கிற மாதிரி அதையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் ஒருவர். அழுக்கு வேட்டி சட்டை என்று கொஞ்சம் பிச்சைக்காரத்தனமாக தான் தெரிந்தார். மிக நீண்ட தாடி. அதில் சற்று முன் யாரோ தந்திருந்த எலுமிச்சை சாதத்தின் சில பருக்கைகள் கிடந்தன. தேன்கூட்டை மொய்க்கும் ஒரு சில தேனீக்களைப் போல அவை தெரிந்தன. அவருக்கு அதை பற்றியெல்லாம் ஸ்மரணையே இல்லை. அருவி தண்ணீர் குதித்து ஓடும் ஆற்று வெளியில் சிலர் துணிகளை துவைத்து காயப்பட்டுக் கொண்டிருந்தனர். அவர் பார்வை அவர்கள் மேலும் அருவியில் குளிப்பவர்கள் மேலும் மாறி மாறி சென்றபடி இருந்தது. அவரை பிச்சைக்காரராக அனுமானிக்க முடியவில்லை. பைத்தியமாக தீர்மானிக்கவும் முடியவில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்டவரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில் அருவிக்கு வரும் பாதை மேல் ஒரு ஹுண்டாய் கார் ஒன்று ரதம் போல வந்து நின்றது. அதிலிருந்து கோட் சூட் டை என்று மிக தோரணையான ஒரு மனிதர் இறங்கினார். ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதிபராகவோ
இல்ல பெரிய மருத்துவமனை டாக்டராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்பது போல ஒரு தோற்றம். அவரோடு ஒரு பஞ்ச கச்சமும் முழுக்கை சட்டையும் கிராப்பு தலையிலேயே சிறிதாக குடுமியை வைத்திருக்கும் ஒருவரும் இறங்கினார். இருவருமாக கண்ணுக்கு மேல் கையை கூரையாக கொடுத்து யாரையோ தேடினர். அவர்கள் தேடலில் அந்த தாடிகார மனிதர் படவே அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. அண்ணா, அதோ பெரியவா அங்க இருக்கார் என்றார் கோட் சூட் மனிதரோடு வந்த பிராமணர். ஆமா குருமூர்த்தி, அவரைத்தான். அவரை போய் பிடியுங்க. பாருங்க, அவர் பாட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறத கோட் சூட்காரர் கத்த அந்த பிராமணர் ஓடினார். ஆனால் அந்த தாடிக்காரர் அருவிப்பாறை ஒன்றின் பின்னால் போன மாதிரி தெரிந்ததை போய் பார்த்தால் அவர் இல்லை. யாரோ 4 பேர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். பிராமணர் முகம் வாட ஆரம்பித்து விட்டது. யார் சாமி, என்ன வேணும்? சீட்டாட்டக்காரர்களில் ஒருவன் கேட்டான். இந்த பக்கமா ஒருத்தர் வந்தாரே. ஒருத்தரா? தினம் 100 பேர் வராங்க சாமி. திட்டாம யாருன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு நிமிஷம் முன்னால தாடி மீசியோட இங்கே சுத்தின்னு இருப்பாரே ஒரு பெரியவர். யாரு? மந்தி சித்தனா. அவர் பேரெல்லாம் நேக்கு தெரியாது. அப்ப அவராகத்தான் இருக்கணும். அவர்தான் தண்ணியில் இறங்கினாரே. அவர்களில் ஒருவன் அருவி நீர் குதித்து ஓடும் தடாகம் ஒன்றை காட்டினான். வெளிர் நீளமாய், அதுவும் கண்ணில் பட்டது. தண்ணியில இறங்கினா இங்கே இருக்கணுமே. அவர் அப்படித்தான். இறங்குறது ஒரு இடத்துல, ஏறுறது ஒரு இடமா இருக்கும். நீங்க என்ன சொல்றேன்? எனக்கு புரியல. நாங்க எல்லாம் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா இருக்கும். அவர் அப்படித்தான். அவர்கள் பதில் அந்த பிராமணரை குழப்பியது. ஆனால் தடாகத்தில் அவர் இல்லை. யாரும் இறங்கின தடையும் கூட இல்லை. பிராமணர் திரும்ப தொடங்கினார். காத்து கொண்டிருந்தார் கோட் சூட் மனிதர். சார், அவர் போயிட்டார். மயிரிழையில நழுவ விட்டுட்டோம் சார். என்னையா சொல்றீர்? இப்ப பார்த்தோமே. உண்மைதான். ஆனா ஒரே மாயமாயிருக்கு. அந்த பக்கத்துல ஒரு தண்ணீர் தேக்கம்தான் இருக்கு. அதுல அவர் இறங்கினாராம். அங்க இறங்கி எங்கேயோ ஏறுவாராம். அங்க சீட்டாடின்ட்டு இருக்கிற சிலர் சொன்னாங்க. அவர் பேர் கூட மந்தி சித்தன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பிராமணர் சொல்ல சொல்ல கோட் சூட்காரர் முகத்தில் வரிகள் விழுந்தது. பளிச்சென்று ஏமாற்றம் தெரிந்தது. அருவியை பார்த்தார். அந்த பெண்களும் விலகவில்லை. அவர்களை ரசிக்கும் ஆண்களும் விலகவில்லை. ஆனால் அவரால் எதையும் ரசிக்க முடியவில்லை. திரும்பினார். காரில் ஏற போனார். ஹலோ சார், எங்க இவ்வளோ தூரம்? அவரை தடுத்து நிறுத்தியது ஒரு குரல். அவரும் திரும்பினார். ரிப்போர்ட்டர் தயாளன். ஓ தயாளன், எங்க சார் இங்க? அருவிக்கு குளிக்கவா? நோனோ, ஒருத்தரை பார்க்க வந்தேன். அவர் கிடைக்கல, அவ்வளோதான். இங்க நீங்க சந்திக்கிற அளவு ஒருத்தரா? ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியம்தான். வாழ்க்கையில ஆச்சரியங்களுக்கு பஞ்சமா என்ன? ஆமா தயாளன், நீங்க எங்க இங்க? அருவில குதிச்சு ஒருத்தர் தற்கொலை செய்துக்கிட்டாராம். பாடி அதோ அங்க பாறைகிட்ட ஒதுங்கியிருக்கு. போட்டோ எடுக்க வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் ஆச்சே. சந்தோஷம் தயாளன். என்னை பத்தின உங்க பேட்டி கட்டுரையும் நல்லாவே இருந்தது. என் நன்றி. அட என்ன சார் நீங்க, எவ்வளோ பெரிய தொழிலதிபர் நீங்க. உங்களை சந்திக்கிறதே பெரிய பாக்கியம். இதுல பேட்டி வேற கொடுத்துருக்கீங்க. நான் தான் நன்றி சொல்லணும். ஓகே தயாளன், நான் அப்போ புறப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். 1 மினிட் சார். நீங்க பார்க்க வந்தவரை பார்த்துட்டீங்களா? ஏதோ பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு வருத்தம் தெரியுது உங்ககிட்ட. ஆமாம் தயாளன், அவர் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. போன தடவை ரிலாக்ஸா அருவிக்கு குளிக்க வந்திருந்தேன். அப்ப அவரும் கூட சேர்ந்து குளிச்சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த தொழிலதிபர் கொஞ்சம் இடைவெளி விட்டார். சும்மா சொல்லுங்க சார். தண்ணிக்குள்ள அவர் குளிக்கும்போது கழுத்துல பாம்போடு பரமசிவனை குளிக்கிற மாதிரி இருந்தது. நான் கூட ஏதோ பிரம்மனை நினைச்சி அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறமா தலையை தோட்டும்போது கிட்ட வந்தவர் 1 வாரத்துக்கு ஆகாய மார்க்கத்துல எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஆனா ஒரு ஃப்ளைட் ட்ரிப் எனக்கு கேன்சல் ஆனது. அதாவது டயத்துக்கு என்னால் ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியல. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராஃபிக்ல கார் சிக்கிக்கிட்டு நின்னப்ப சைடில் பிளாட்பாரத்தில் அவர் என்னை பார்த்துக்கிட்டே போகிறதையும் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு அவர் சொன்னதே ஞாபகம் வந்தது. அதுக்குள்ளே டிராஃபிக் கிளியர் ஆகி கார் கிளம்பிடுச்சு. ஆனால் பிரயோஜனம் இல்லை. 6 மணி ஃப்ளைட்டை பிடிக்க 6:20க்கு போனால் அது எனக்காக காத்திருக்குமா என்ன? அட, நான் திரும்பி வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்தா ஒரே ஷாக். நான் எந்த ஃப்ளைட்டில் போக வேண்டி இருந்ததோ அது வானத்தில் வெடிச்சு சித்தரிடுச்சு. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக சொல்லி முடிக்க அந்த ரிப்போர்ட்டரின் முகத்திலும் தீஜ்வாலைகளின் அருகில் நிற்கிற மாதிரி ஒரு மினுமினுப்பு. ஆமா, அவர் இங்கே இருக்காரு. ஆமாம், இங்கு தான் அவரை பார்த்தேன். அதான் நன்றி சொல்றதுக்காக தேடி வந்தேன். கண்ணுல கூட பட்டார். ஆனால் நோ யூஸ், மாயமா மறைஞ்சிட்டார். அவர் பேர் தெரியுமா? மந்தி சித்ராமே. அது கூட இப்பதான் தெரியும்.
இதோ என் பிஏ குருமூர்த்தி தான் சொன்னார். ஓ, அவரா? உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் தயாளன்? நிறைய அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த மலையில அவர் கால்படாத இடமே இல்லை. குறிப்பாக குரங்குகள் கிட்ட அவர் ரொம்ப பிரியமாய் இருப்பாராம். அதனால அவருக்கு அந்த பேராம். பேர்ல என்ன இருக்கு? ஆனா சம்திங் அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. தொழிலதிபரின் கருத்தில் நல்ல அழுத்தம். தயாளனும் அங்கீகரித்து சிரித்தான். அதன் பின் அந்த ஹுண்டாய் காரும் புறப்பட்டது. தயாளனும் பிணம் ஒதுங்கி கிடக்கும் பாறை நோக்கி நடந்தான். இருவரும் விலகி கொண்ட அதே இடத்தில் சீறிக்கொண்டு வந்து நின்றது ஒரு ஜீப். உள்ளே பிருத்வி, கண்ணன், ரகுவீர், ஜெகதீஷ். உள்ளே இருந்து யாரோ அவர்களை தூக்கி எறிகிற மாதிரி வெளியே வந்து விழுந்தார்கள். அத்தியாயம் 2. கூடு விட்டு கூடு பாய்வது போல கூடு காப்பதும் ஒரு அரிய செயல். அதிலும் ஒரு பருக்கை உணவில்லாமல் வெறும் காற்றையை சுவாசித்து ஜீவனை உடம்பில் துடிப்போடு வைத்திருக்க மனம் மிக ஒத்துழைக்க வேண்டும். மனதுக்கும் உடம்புக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. எவ்வளோ சோர்ந்த நிலையிலும் மனது துள்ளி எழுந்தால் அது துவண்ட உடம்பையும் துள்ளி எழ வைத்துவிடும். உடம்பின் ஆதார சக்திகளை ஒரு சேர தட்டி எழுப்பும் ஆற்றல் மனதுக்கு மட்டுமே உண்டு. இந்த மனது உடம்பில் எங்கிருக்கிறது? நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் இதயத்திடமா, இல்ல தலைக்கு பின்புறம் இருக்கிறதே மூளை, அதனிடமா? எது மனது? 5-6 அடி உயர சரீரத்தில் அது எங்குதான் இருக்கிறது? மனம் என்பது வெறும் எண்ண அலைகளின் தொகுப்பு தானே. அது எப்படி திட வடிவமான உடம்பின் சக்தி ஆதாரங்களை தட்டி எழுப்ப முடியும்? கேள்விகள் கிளைக்கின்றன. ஆனால் மனம் என்பது பார்க்கும் இடமெங்கும் இருப்பதாக யோகிகள் கூறுகிறார்கள். எதிரில் ஒரு நண்பரை பார்க்கிறோம். அந்த நொடி நமது மனதின் வடிவம் அவர்தான். இப்படி நம் மனதின் தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் உலகின் மற்ற விஷயங்கள் சுலபமாக புரிய தொடங்கிவிடும். அதில் ஒன்று தான் நம் உடம்பு. நம்மோடு சதா இருந்து நம்மை தாங்கியபடி இருக்கும் உடம்புக்குள் இறைவன் பல அரிய சக்திகளை வைத்துதான் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். அது என்ன என்று தெரிந்து அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டு விட்டால் நம்மை மிஞ்ச ஆளே இல்லை. மனம் வசப்பட்ட நிலையில்தான் இறைவன் எனக்கு பசி தூக்கம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று உறுதியாக நாம் நினைப்போமானால் உண்மையில் எதுவும் ஒருவரை ஏதும் செய்யாது. இப்படி ஒரு மனநிலைக்கு சென்றுவிட்ட பலர் 6-7 மாதங்கள் கூட ஒரு பருக்கை ஆகாரமும் இன்றி அமைதியாக இருக்கிறார்கள். இவர்களில் பலரை இப்பொழுதும் பொதிகை மானஸ் பக்கம் சென்றால் பார்க்கலாம். இவர்கள் கூடு காப்பவர்கள். கூடு காப்பவர்களை கூடு பாய தெரிந்தவர்களாக முடியும். 4 பேருக்கும் எதிரில் அருவி. ஹோவென்று அதனிடம் இரைச்சல். பார்க்க பார்க்க அவர்களுக்குள் ஒரே குதூகலம். ரகுவீரிடம் அவரது கேமரா புத்தி உடனே வேலை செய்ய தொடங்கிவிட்டது. மலமளவென்று ஜீப்பினுள் இருக்கும் அவனது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு சிறிய ஹேண்டி கேமராவை வெளியில் எடுத்தான். அருவியை பார்த்து ஷூட் செய்ய ஆரம்பித்து விட்டான். உதட்டில் ஒரே பரவக்கூச்சல். ஜெகதீஷ், என்ன தண்ணீர்டா! ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். டேய், இப்போ இதை எடுத்து என்னடா பண்ண போற? இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகாதரா என்றான் ஜெகதீஷ் பதிலுக்கு. 4 பேருமே ஏதோ பள்ளிக்கூட சிறுவர்கள் போல பெர்முடாஸ்குள் இருந்தார்கள். ஒரு சிகரெட்டையே மாறி மாறி புகைத்தும் கொண்டிருந்தார்கள். ஏதோ புதிய உலகத்துக்கு வந்துவிட்ட மாதிரி ஒரு பரவசம் அவர்களிடம். காற்றும் சில்லென்று. அதே சமயம் ஒரு சைக்கிளின் மிதமான வேக அளவுக்கு வீசிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது, சாமி, புலிப்பல் வேணுமா சாமி, புலிப்பல் என்று ஒரு மலைப்பளியன் அவர்கள் முன் சென்று நின்றான். அவன் இடது கையில் பாசிமணிகள், தோளுக்கு பின்னே ஒரு சிறு கூண்டு, அதில் தேவாங்கு ஒன்று, வலது கையில் பாடம் செய்த ஒரு நரியின் முகம். பார்க்கவே வித்தியாசமாக இருந்தான். ரகுவீருக்கு அவனையும் மிக பிடித்துவிட்டது. கேமராவை அப்படியே அவன் முகம் நோக்கி திருப்பினான். அவன் கூச்சம் எடுத்தவன் போல முகத்தை கோணிக்கொண்டு சிரித்தான். உன் பேர் என்ன மேன்? பசுங்க. பசுவா? யூ மீன் கவ்? பசுவுங்க. அதுக்கு மேலே கேட்டா எனக்கு தெரியாதுங்க. டேய் விட்ரா, இவங்கெல்லாம் பின்ன என்ன அஜித் விஜயனா வச்சுக்குவாங்க? கண்ணனின் கேள்விக்கு அந்த பள்ளியனிடமிருந்து வேகமான பதில். சாமியோ, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பெரிய பையன் பேர் விஜயகுமார், சின்னவன் பேர் அஜித்குமாருங்கோ. அவன் பதில் 4வரின் தலையிலும் நறுக்கென்று குட்டின மாதிரி இருந்தது. ஆமா, ஏதோ புலிப்பல்லுன்னு சொன்னியே, எங்க? பிருத்வி கேட்க அவனும் ஆவலாக தன் இடுப்பு வேட்டி மடிப்பில் இருந்த ஒரு சிறு மரப்பெட்டி போல ஒன்றை எடுத்து அதை திறந்தான். அதில் 2 விளைந்த பற்கள், ஒரு புறம் கூர்மையாகவும் மறுமுனையில் பிடுங்கப்பட்டதற்கு அடையாளமாக கொஞ்சம் போல இரத்த திப்பியும் தெரிந்தது. நன்கு கூர்மையான வளைந்த கோரை பற்கள். நிச்சயம் மேல் வரிசையில் கடவாயை ஒட்டித்தான் இருந்திருக்க வேண்டும். எத்தனை மிருகங்களின் சதியை கவ்வை பிடித்து அதன் உயிரை துடிக்க துடிக்க கொன்று போட்டதோ. ஜெகதீஷ் பற்களை பார்த்தபடியே அப்படித்தான் நினைத்தான். ஆமா, இது ஒரிஜினல் புலிப்பல் தானா? என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு காலையில தாங்க சாமி பிடுங்கினேன்.
அவன் பதிலால் அவர்கள் நெற்றியில் மீண்டும் வரிகள், கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட. யோ, என்ன கதை விடுறியா? பிருத்வி கைகளை பரபரப்பாக தேய்த்து கொண்டே கேட்டான். நான் ஏன் சாமி கதை விடுறேன்? இது மேலக்காட்டில் ஒரு புளியை பொறி வச்சு மயக்கி பிடிச்சி அதுகிட்ட இருந்து புடுங்கின பல்லுங்க சாமி. அப்போ புளி எங்க? அதை பல்லை பிடுங்கிட்டு அனுப்பிடுவோம். அடப்பாவீங்களா, அதுக்கு அந்த புளியை அப்படியே பிடிச்சு விற்கலாமேயா? அதெல்லாம் முடியாதுங்க சாமி. இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க. போலீஸ்காரங்க ஃபாரஸ்ட்காரங்கன்னு தொந்தரவு தாங்க முடியறதில்ல. எந்த பக்கம் எவ்வளோ புளிங்க இருக்கு, எவ்வளோ யானைங்க இருக்குன்னு தினம் எண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. ஒரு முயலை பிடிக்க கூட முடியறதில்லைங்க. அவன் குரலில் அடப்பமான வருத்தம். சரிதான், இப்படி எண்ணிக்கிட்டு தெரியும் பொழுதே இப்படி பல்ல பிடுங்கிட்டு வரியே, இவங்கெல்லாம் எனக்கு என்னன்னு இருந்தா ஒரு மிருகம் கூட மிஞ்சாது போல இருக்கே. கண்ணனின் கேள்வி ஞானத்தில் அந்த பலியன் சிரித்தான். ரகுவீரோ அந்த புலிப்பல்லை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு இருந்தான். என்ன சார் பார்க்குறீங்க? அசல் பல்லு சார். இது மட்டும் கையில் இருந்தா ஒரு கெட்ட சக்தி கிட்ட வராதுங்கோ. உங்களுக்கு எதிரிங்கோ ரவுடிங்கோ தொந்தரவு இருந்தா அவ்வளோ பேரும் அப்படியே மடங்கி போயிடுவாங்கோ சார். இது என்ன பல்லா இல்லை எதிரிகளை அடக்கிற ஃபைட்டரா? புலிப்பல்லுனா என்ன சும்மாவா சார்? அதுலேயும் உயிரோடு இருக்கிற புலியோட பல்லுனா அது சும்மா இல்லை சார், ரொம்ப அபூர்வம். சரி, என்ன விலை சொல்கிற? ஒரு பல்லு 1000 ரூபாய் சார், 2 பல்லு 2000 சார். அவன் சொல்லி முடித்த நொடி பற்களை குறவனிடம் திருப்பி தந்த ரகுவீர், ஏ அப்பா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஒரு முழு புலியை நீ 2000க்கு கொடுத்தாலும் வாங்க யோசிப்போம். கேவலம் பல்லுக்கா இந்த விலை? கேவலம் பல்லு இல்லை சார், இது அதிர்ஷ்ட பல் சார். வாங்கி பாருங்கோ, தெரியும். இதுக்கு எதுக்கே 2000? நாங்களும் இந்த மலைக்காட்டை சுற்றி பார்க்கத்தான் வந்திருக்கோம். எங்கள் கண்ணில் ஒரு புலி படாதா என்ன? அப்போ அதுக்கிட்ட பல்ல பிடிங்கிட்டா போச்சு சார். வேணாம் சார், புலியை பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார். அதுக்கு மயக்க மருந்து தரவன முயல்கறி வேணும், அதை வச்சு தான் பிடிக்க முடியும். அதெல்லாம் பெரிய வித்தை. நீங்கள் பாட்டுக்கு போய் மாட்டிக்கிடாதீங்க, அவன் எச்சரித்தான். ஒரு ஆள் நீ ஒரு புலியை பிடிச்சி பல் பிடுங்குவ, நாங்கள் 4 பேர் எங்களால் முடியாதா? அவனுக்கு அந்த கேள்வி கோபத்தை தந்தது. முறைத்து பார்த்துவிட்டு திரும்ப தொடங்கினான். ஜெகதீஷிற்குள் சட்டென்று ஒரு எண்ணம். ஏய், கொஞ்சம் இங்க வா கூப்பிட்டான். அவனும் திரும்பி வந்தான். மற்ற மூவரும் கூட ஜெகதீஷை போகிறவனை எதுக்கு கூப்பிட்டாய் என்கிற மாதிரி பார்த்தனர். என்ன சார், வேணும்னா ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்க சார் என்றான் அவன். பல்ல விடியா? ஆமா, இந்த மலைக்காடு உனக்கு நல்ல பழக்கமா? எதுக்கு கேட்குறீங்க? அட சொல்லியா. நல்ல பழக்கமுங்கோய். உச்சி வரைக்கும் தனியாகவே போயிட்டு வருவேன், தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், இந்த காட்டில் மிருகங்க மட்டும்தான் இருக்கா, இல்லை ஜெகதீஷ் இழுத்த பிறகுதான் மற்ற 3 பேருக்குமே புரிந்தது. டேய், பையன் பாயிண்ட்டை பிடிக்கிறான் பார் என்று கண் சிமிட்டி கொண்டனர். அப்படியே மீண்டும் ஒரு சிகரெட், மீண்டும் ஒரு வலம். ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? அது எதுக்கு உனக்கு? என் கேள்விக்கு நீ பதில் சொல். என்ன சார், என்ன விஷயம்? கருங்குரங்கு ரத்தம் வேணுமா? கருங்குரங்கு ரத்தமா? அது எதுக்கியா? அந்த குரங்கோட ரத்தமும் கறியும் ஆஸ்துமா இருந்தா ஒரு விரட்டு விரட்டிப்பிடுங்க. ஆஸ்துமாவுக்கு கருங்குரங்கு ரத்தமா? ஆமா, நானே எத்தனை குரங்கை பிடிச்சு அறுத்து ரத்தம் எடுத்து கொடுத்துருப்பேன் தெரியுமா? அடப்பாவி, இப்படியெல்லாம் கூட பண்ணுறீங்களா? ஆமாம், அதை குடிச்சா ஆஸ்துமா சரியாகுமா? அது யாருக்கு தெரியும்? கருங்குரங்கை பிடிச்சு தர சொல்லுவாங்க, பிடிச்சு தருவோம். ஒரு குரங்குக்கு 2000. எதை எடுத்தாலும் உன்கிட்ட 2000 தானா? அவன் சிரித்தான். பிறகு காட்டுக்குள்ளார வந்து பாருங்க சார், உசுருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க. அதுலேயும் அட்டைப்பூச்சிங்க கிட்ட சிக்கினா அவ்வளோதான். ஜெகதீஷ், இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம்? எதுக்கு குரங்கும் ரத்தமும்? நாம் தான் இருக்கோமே. கண்ணன் விட்டடித்தான். மற்ற மூவரும் சிரித்தனர். ஆனால் அவனுக்கு விளங்கவில்லை. சரியா, நீ என் கேள்விக்கு பதில் சொல். இந்த காட்டில் சாமியாருங்க இருக்காங்களா? ஓ, அவங்கள கேட்குறீங்களா? அவனிடம் ஒரு தகுந்த நிலை. என்ன இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஆனால் அப்பப்போ தான் கண்ணில் படுவாங்க. ஏன் அப்படி? சாமியாருங்கனாலே அப்படித்தானே. அது சரி, அவங்களுக்கு இந்த சிங்கம் புலி பயமெல்லாம் இல்லையா? அதெல்லாம் அவங்க முன்னால் நாய் மாதிரி கிடக்கும் சாமி. அது எப்படி? யாருக்கு தெரியும்? நான் பார்த்ததை சொல்கிறேன். எங்களுக்கு காட்டுறியா? பார்த்து என்ன பண்ண போகிறீங்க சாமி? உங்களுக்கு மூலிகை செடி ஏதாச்சும் வேணும்னா என்கிட்டயே கேளுங்க, நான் பிடுங்கிட்டு வந்து தரேன். ஒரு செடியும் வேண்டாம், நாங்கள் ஒரு சாமியாரை பார்க்கணும்.
அவர் கூடு விட்டு கூடெல்லாம் பாய்வார்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கும். கூடு பாய்ச்சலா? அவன் கேட்டுவிட்டு அப்படியே வாயை பிளந்தான். ஆமா, அந்த சாமியார் உனக்கு தெரியுமா? அவரை தான் நாங்கள் பார்க்கணும். உனக்கு 2000 இல்லை, பல 1000 தரும். என்ன சொல்ற? 4 பேரும் கோரஸாக சொன்னார்கள். சாமி, வேணாம் சாமி. கூடு பாயிர சாமி பற்றி மட்டும் எதுவும் பேசாதீங்க. கோடி ரூபாய் தந்தாலும் எனக்கு அவரை பற்றி தெரியாது சாமி. ஆளை விடுங்க, நான் வரேன். அவன் திரும்பி ஓடினான். இந்தாப்பா நில்லு. அட நில்லுனா? அவர்கள் கத்துவதை காதில் கூட வாங்காமல் அவன் ஓடி மறைந்தே போனான். அவர்களுக்குள் வியப்பு, கூடவே கியூரியாசிட்டியின் அதிகரிப்பு. நால்வருமே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த சாமியாரிடம் நிச்சயம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அத்தியாயம் 3. ஒரு உயிரின் வாழ்க்கை என்பது 2 விதமானது. ஒன்று மனதின் வாழ்க்கை, அடுத்தது உடம்பின் வாழ்க்கை. உடம்பு தான் வாழவும் நொடிக்கு நொடி தன்னுள் அழியும் செல்களை புதுப்பித்துக் கொள்ளவும் அது சதா முயன்று கொண்டே இருக்கிறது. அதற்காக அது தண்ணீர் குடிக்கிறது, உணவு உண்கிறது, வியாதி வந்தால் மருந்து சாப்பிடுகிறது, வலித்தால் அழுகிறது, இனித்தால் சிரிக்கிறது. இதையெல்லாம் அது மனதை கொண்டு சாதித்துக் கொள்கிறது. உடம்பு கேட்டதை கொடுத்துவிட்டு மனது வேறு பல விஷயங்களுக்காக ஏங்குகிறது, கவலைப்படுகிறது. பட்டம் பதவிக்கு ஆசைப்படுதல், பெரிய பணக்காரனாக முயலுதல், ஆட்டி படைக்க விரும்புதல் என்று அதன் வாழ்க்கை ஒரு தனி ரகம். இந்த மனதில் அச்சமும் மாத்திரமும் குடிக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம், நிம்மதியே போய்விடும். மனம் ஒரு அளவுக்கு மேல் நிம்மதியற்று போய்விட்டால் துக்கம் தாளாமல் தற்கொலைக்கு துணிந்து உடம்பையே உதறி எறிய தயாராகி வருவதை பார்க்கிறோம். இதனால் உடம்பின் சுகத்தை விட மனதின் நிம்மதியை பெரிதென்பது விளங்கும். ஒரு உயிருக்குள் இப்படி இரட்டை விஷயம் இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. இந்த இரண்டின் வாழ்க்கையில் மனம் நிம்மதியாய் வாழ உடம்பு ஒத்துழைக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதே சமயம் உடம்பில் எவ்வளவுதான் நோய் நொடி அல்லது எதிரிகளால் துன்பம் நேரிட்டாலும் அப்பொழுது அதை சகித்துக்கொண்டு மனதால் நிமிர்ந்து நிற்பவர்களும் பலர் உண்டு. இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கையில் உடம்பு மனது இரண்டில் மனதே உயர்ந்து நிற்கிறது. மனது நினைத்தால் உடம்பை ஆட்டி வைக்க முடியும் என்பதும் புலனாகிறது. ஆனால் என்னத்தான் முயன்றாலும் உடம்பால் மனதை ஒரு எல்லைக்கு மேல் திருப்திப்படுத்த முடிவதில்லை. எனவே வல்லமை பொருந்திய மனது உடம்பை ஆட்டி படைப்பதை தான் யோகம் என்கிறோம். எதையும் ஆட்டி படைக்கும் முன் அதை பற்றிய நுண்ணறிவு மிக முக்கியம். அதாவது உடம்பை ஆட்டி படைக்க விரும்பும் மனதுக்கு உடம்பை பற்றிய ஞானம் மிக முக்கியம். இந்த உடம்பு எப்படிப்பட்டது, எப்படி இயங்குகிறது, இதன் அடிப்படை ஆதாரம் எது? இந்த கேள்விகளால் உடம்பை பற்றி அறிய முயலும் பொழுது ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. அவர்கள் 4 பேரும் ஜீப்பில் தான் வந்திருந்தனர். வாடகை ஜீப். டிரைவரை தவிர்த்து விட்டனர். காரியார் மலையில் ஒரு ஆராய்ச்சி பணி என்று சொல்லவும் பல டிரைவர்கள் மிடர் கட்டினார்கள். அந்த காட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அங்கே ஆராய என்ன இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுவிட்டு பெரிய கும்பிடாக போட்டுவிட்டார்கள். சரி என்று அவர்களை ஜீப்பை வாடகைக்கு வாங்கி கொண்டு வந்துவிட்டனர். வந்த இடத்திலிருந்து டெல்லியில் உள்ள ஒருவருடன் தொடர்பு கொண்டு செல்போனிலேயே பேச ஆரம்பித்து விட்டான் ரகுவீர். ஜி, இதுவரை உலகத்தில் யாரும் இப்படி ஒரு ரியல் ஆக்சுவல் ஃபிலிமை எடுத்திருக்க மாட்டாங்க. நாங்கள் எடுத்திருக்கோம். இந்தியன் மித்தாலஜி பற்றி எங்களுக்குள்ளே ஒரு கேலி இருந்தது, கிண்டல் இருந்தது. அதெல்லாம் கப்சா காதல பூங்குற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை டோட்டலாக மாற்றிருச்சு. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எலாபரேட்டாக ஃபிலிமாக பண்ணத்தான் காரியார் மலைக்காட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் முயற்சி மட்டும் சக்ஸஸ் ஆயிட்டா வித்தின் ஹவரில் நாங்கள் உலக அளவில் பாப்புலர் ஆயிடுவோம். அப்புறமா மீடியா பூரா எங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி தலைவர் லஞ்ச பணம் வாங்கினதை ஷூட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய சாதனையாக ஃபோக்கஸ் பண்ணவங்களெல்லாம் எங்களோட முயற்சி முன்னால் மண்டி போட்டு நாக்கால நக்கி தண்ணீர் குடிக்கணும். ரகுவீர் கித்தாப்பு காட்டிக்கொண்டு இருந்தான். மற்ற மூவருக்குமே கூட அவனது பீத்தல் எரிச்சலை தந்தது. ஜெகதீஷ் எழுந்து போய் வெடுக்கென்று அவன் பேசிக்கொண்டிருந்த செல்போனை பிடுங்கி ஜி வி வில் டாக் லேட்டர் என்று ஆஃப் செய்தான். ரகுவீர் பார்வையாலேயே சுட்டான். என்னடா பார்க்குற? இன்னும் ஒழுங்கா பிள்ளையார் சுழி கூட போடல, அதுக்குள்ள காரியமே முடிஞ்சிட்ட மாதிரி ஃபோன் பண்றியடா. இடியட்டா நீ? ஜெகதீஷ் கண்டித்தான். யாருடா இடியட்? நானா? இல்லையா பின்ன? காரியத்தை முடிக்கிறதுக்கு முந்தையே அதை பற்றி பெருசாக பீரா விடுற. ஆபத்து தெரியுமா? என்ன ஆயிடும்? சென்டிமெண்ட்லாம் சொல்லப்போனா உருப்படாமல் போயிடும். நத்திங் டூயிங். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் சும்மா கப்சா. நாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கப்சான்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலராக ஆவி, பேய், பிசாஸ் இதெல்லாம் மனுஷனோட சூப்பரான கற்பனைங்கிறது தான் நம்ம எண்ணமாக இருந்துச்சு.
ஆனால் இப்போ நம்மால் அப்படியெல்லாம் நினைக்க முடியுமா? அது அது பொத்து, இனிமே பீலா விடாத. நாம் ரொம்ப பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் இனிமே நடந்துக்கணும். என்னடா கண்ணா, இப்போ நாம் எங்கே தப்பாக அவசரப்பட்டு நடந்துக்கிட்டோம்? நோ ரகுவீர், நாம் இதுவரை எப்படி இருந்தோம்ங்கிறதே விஷயம் இல்லை. இனி இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னேன். நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்க பார். கண்ணன் மிகுந்த பொறுப்பானவன் போலவும் ஒரு லீடரை போலவும் மாறி பரபரப்பாக செயல்பட்ட ரகுவீரை அடக்கினான். இடையில் ஜெகதீஷின் முகத்தில் மட்டும் ஏனோ இனம் புரியாத சலனம். என்ன ஜெகதீஷ்? இல்லை, அந்த சுடுகாட்டில் அன்னைக்கு ஷூட் பண்ண அந்த கேசட்டை நான் நம்ம ஃபிலிம் சென்டருக்கு அனுப்பியிருக்கேன். அங்கே அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன். அடப்பாவி, யாரை கேட்டுட்டு அதை அனுப்பிச்ச? ஏண்டா, நமக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சி தான் அனுப்பினேன். ஃபூல்டா நீ. அவங்க பாட்டு டெலிகாஸ்ட் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினா இங்கே நம்ம காரியம் கெட்டு போயிடும்டா. எப்படி? இந்த மாதிரி மித் சீக்கிரசி எல்லாம் எப்பவுமே பகிரங்கமானதே கிடையாது. அப்படியானா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஒன்று அது பொய்ன்னு யாரும் நம்பாமல் போயிடுவாங்க. இல்லாட்டி அதை ஷூட் பண்ண நாம் ஃபர்தராக அதை பற்றி சிந்திக்க கூட முடியாதபடி ஆயிடுவோம். நீ சொல்கிறது எனக்கு புரியல. உனக்கு புரியாது. நான் முதல்ல நம்ம ஃபிலிம் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அது பொய்யான படம் எல்லாம் கிராஃபிக்ஸ்னு சொல்லி தடுத்து நிறுத்துறேன். இல்லாட்டி இந்த மலையில் நாம மட்டுமில்ல, நம்மளை போல பலர் கேமராவை தூக்கிக்கிட்டு வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற சாமியாரை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ, இப்படியெல்லாம் கூட சைடு எஃபெக்ட் ஏற்படும்னு நான் யோசிக்காமல் போயிட்டேனே. ரகுவீர் பரிதாபமாக நெற்றியை போட்டு தேய்த்து கொண்டான். அப்படியே ஜீப்பை ஓரம் கட்டிவிட்டு நடந்தார்கள். பொது பொதுவென கொட்டும் அகத்தியர் அருவி ஒரு பால் கொட்டாரமாகத்தான் இருந்தது. சென்னையில் மழைத்துறல் என்பதை அரிதாகிவிட்டது. சேர்ந்தாற் போல ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் அது அமெரிக்க ஜனாதிபதி விஜயம் அளவு முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. யாராவது யாருக்காவது ஃபோன் செய்து பேசும்போது கூட அந்த மழை பற்றி எல்லாம் பேசி மகிழும் அளவுக்கு போய்விட்ட ஒரு ஊரிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு அந்த அருவியை பார்க்க பார்க்க ஆனந்தம் பீறிக்கொண்டு கிளம்பியது. திபு திபுவென்று ஓடினார்கள். அருவியிலும் அவ்வளவாய் கூட்டமில்லை. ஆனால் அந்த தாடிகார மனிதர் இருந்தார். அதுவும் எப்படி தெரியுமா? ஆடாமல் அசையாமல் ஒரு சிலையைப் போல. அத்தியாயம் 4. இந்த உடம்பின் ஆதி மூலமான விஷயத்தை பற்றி யோசிக்கும்பொழுது படுப்பிரமைப்பாக இருக்கிறது. ஒரு பேனா முனையால் ஒரு புள்ளி வைத்தால் அது எந்த அளவு இருக்கும்? அந்த அளவுக்குள் இருந்து உருண்டு புரண்டு எழுந்தவர்கள் தான் நாம். ஆண் விந்து ஒரு புள்ளி அளவு, அது கூட அதிகம், அரை புள்ளி அளவு. பெண் விந்து ஒரு அரை புள்ளி அளவு. இரண்டும் கலந்து ஒரு முழு புள்ளி அளவு கருப்பைக்குள் செல்கிறது. அவ்வளவுதான். ஆரம்பமாகிவிடுகிறது அதன் உருவ வளர்ச்சி. கடுகளவு கூட இல்லாத ஆலமரத்து விதை அதன் பின் ஒரு ஊரளவு கூட பெரிதாக வளர்கிறது அல்லவா? அப்படித்தான் நமது தொடக்கமும். திடமா திரவமா, இல்லை இரண்டும் கலந்த ஒரு வகை குழம்பா? எது நமது தொடக்கம் என்பதில் ஆரம்பமாகிறது குழப்பம். அதன் பின் கருவின் வளர்ச்சியை விஞ்ஞானம் மைக்ரான் சுத்தமாக படமே எடுத்துவிட்டது. ஜோதிட சாஸ்திரப்படி 3ஆம் மாதம் ஓரளவு வளர்ந்துவிட்ட உடற்பிண்டத்துக்குள் ஆத்மா என்னும் உயிர் நுழைய அது சுயமாக அசைந்து இயங்க தொடங்குகிறது. இதிலிருந்து ஒன்று புலனாகிறது. ஆத்மாவுக்கு அதன் செயலாக்கத்திற்கு ஒரு உடம்பு தேவை என்பதே அது. அன்னையின் கருப்பைக்குள் பிண்டத்துக்குள் ஆன்மா நுழைவதை கூட கூடு புகுதல் தான். இங்கே இதை அந்த ஆன்மாவானது எப்படி செயல்படுத்துகிறது என்பது முதலில் தெரிய வேண்டும். அது தெரிந்தால், அது புரிந்துவிட்டால், அதன் பின் ஆத்மாவை வேறு பிண்டங்களுக்குள் எப்படி புகுத்தி அது இயக்கலாம் என்பது வரை தெளிவாகிவிடும். இதற்கும் கூட நமது உடம்பை பற்றிய ஞானம் மிக அவசியம். எது நமது உடம்பு? கதிர் டிவியின் செய்தி பிரிவு பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது. ஹெட்போனும் காதுமாய் கண்களை அகட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் விமலா. இன்டர்நெட்டில் கண்களையே வலையாக வீசி அன்றைய செய்திகளை பரபரப்போடு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் பத்மினி. செல்போன் வழியே டெல்லி பார்லிமெண்டின் சிறிய அசைவுகளுக்கு கூட ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்டு கொட்டியபடி சீஃப் ரிப்போர்ட்டர் டோம்னிக். ஆசிரியர் குழு ஒரு வட்ட மேஜை முன் உட்கார்ந்திருந்தது. அதில் அரசியலுக்கு ஒருவர், விளையாட்டுக்கு ஒருவர், பொது செய்திகளுக்கு ஒருவர் என்று பிரிந்து அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன்னால் ஃபேக்ஸ் செய்யப்பட்ட தகவல்கள், இமெயிலில் தட்டி எடுத்தவை, எழுதி வைத்திருப்பவை என்று பலதரப்பட்ட செய்திகள். அவைகளை பார்த்து அதில் தங்கள் தேவைக்குரியதை பிரித்து எடுத்து அதையும் தங்கள் பாணியில் சொல்லுவிதமாக மாற்றி எழுதும் பணி நடந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் டிஜிட்டலில் மணி 11 இரவு செய்திக்குத்தான் அவர்கள் முட்டி மோதி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் 7 சேனல்களில் செய்திகள் வெளியாகின்றன. இருந்தாலும் கதிர் டிவியிடம் ஒரு தனித்தன்மை இருந்தது.
செய்திகளை விஷுவலாக தருவதில் அதை அடிக்க ஆள் கிடையாது. இதில் தினம் தினம் ஒரு புதிய ஷாக் அடிக்கும் விஷயமும் உண்டு. ஹார்ட் பேக் என்று அந்த பகுதிக்கு பெயர். அதில் அவ்வளோ சுலபத்தில் கண்ணால் பார்க்க முடியாததை யாருக்கும் தெரியாதபடி படம் எடுத்து செய்தியோடு காட்டுவதுதான் கதிர் டிவியின் ஸ்பெஷாலிட்டி. இதனால் பல அலுவலகங்களில் கூட டியூட்டி டயத்துக்கு நடுவில் டிவியை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய ஹார்ட் பேக்கில் ஒரு ஆர்டிஓ அதிகாரி ஒரு லாரி பர்மிட்டுக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதை அப்படியே கேமராவில் வாரி சுருட்டி விட்டார்கள். டிவியில் தங்கள் முகம் மதிய வேளையில் ஒளிபரப்பாக போவது லஞ்சம் கொடுத்தவருக்கும் தெரியாது, வாங்கினவருக்கும் தெரியாது. ஒரு கொடுமை. அந்த ஆர்டிஓவே மதியம் என்று ஹார்ட் பேக்கில் என்ன அதிர்ச்சியான விஷயம் என்று பார்த்து கொண்டிருந்ததுதான். அதில் அவரது முகம் தெரியவும் மனிதர் அரண்டு போய்விட்டார். மொத்த தமிழ்நாடே கதிகலங்கி போய் கிடக்கிறது. தப்பு என்று தெரிந்து செய்கிறவர்கள் சுற்றி சுற்றி பார்த்து கொள்வது ஒரு வழக்கமாகவே போய்விட்டது. சின்ன வீடுகளுக்கு செல்லும் அரசியல்வாதிகள் தற்காலிகமாக சின்ன வீடுகளை வெளியூர்களுக்கு டூர் அனுப்பிவிட்டார்கள். கதிர் டிவி ஆபீஸ்கே வெடிகுண்டு வைத்து விடலாமா என்றெல்லாம் யோசிக்கும் அளவுக்கு அந்த பகுதி அவ்வளவு பாப்புலர். அத்தனை செய்தி பிரிவுக்கும் அந்த பகுதி தான் தலைவலியான பகுதி. ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உரிய செய்திக்காக அவர்கள் படும்பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. வண்டலூர் ஜூவில் ஒரு புலி குட்டி போட போவதை உத்தேசித்து கேமராவுடன் ஒரு டீம் போய்விட்டது. அப்படியே குட்டி வெளியே வந்து விழும் வரை ஷூட் செய்து வர வேண்டும். ஆனால் புலிக்கு பிரசவ வலி எடுத்தால்தானே. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் நடிகை ஒருத்தி நடிகர் ஒருவரோடு ஓடிப்போய் திருப்பதியில் வைத்து கல்யாணம் செய்து கொள்ள இருக்கிறாள். அவள் பின்னாலேயே ரகசியமாக ஒரு குழு அலைந்து கொண்டிருக்கிறது. உருப்படியாக ஒரு விஷயமும் வந்த பாடில்லை. இந்த நிலையில் எடிட்டரிடமிருந்து இன்டர்காமில் அழைப்பு. ஓடிப்போய் காதை கொடுத்தான் டோம்னிக். டோம்னிக், எஸ் சார். என்னையா இன்னைக்கு ஹார்ட் பேக் மேட்டர் ரெடியா? நோ சார், புலி இன்னைக்கு குட்டி போடாதாம். அந்த நடிகையும் இந்த நிமிஷம் வரை திருப்பதிக்கு கிளம்பல. கரப்ஷன் கேஸ்லையும் யாரும் மாட்டல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு சார். என்னையா? நேத்து திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பேச்சாளர் பச்சையா பேசியிருக்காரு. அவ்வளவும் பயங்கர டேரிங்கா இருக்கு. அதை இன்னைக்கு தட்டி விடலாமா சார்? அட போயா, தினமும் 160 பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல 150 பச்சை பேச்சு தாயா. இது எல்லாம் ஹார்ட் பேக்ல போட்டா ஜனங்க கல்லாலேயே அடிப்பாங்க. அப்ப என்ன சார் பண்றது? நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் எப்படி? அவன் தான் கிட்ட ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னான். அது என்னன்னு பார்ப்போம். எஸ் சார். ரிப்போர்ட்டர் டோம்னிக் எடிட்டரிடமிருந்து தற்காலிகமாக தப்பித்து டெல்லிக்கு டயல் செய்தான். மறுமுனையில் டெல்லி செய்தியாளர் நரேஷ் சின்கா. நரேஷ்? எஸ் ஸ்பீக்கிங். ஹார்ட் பேக்குக்கு மேட்டர் வச்சிருக்கியா? முதல்ல சொல்லு. ஆமாம் டோம்னிக், மேட்டரை கேட்டா அசந்து போயிடுவேன். ஹார்ட் பேக் மேட்டர்னாலே அசந்தானேயா போகணும். அதானே அந்த பகுதிக்கு சிறப்பே. சரி என்ன விஷயம் சொல்லு. இங்கே வேர்ல்ட் ஃபிலிம் சென்டர் ஒன்று இருக்கு. அதிசயமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி விஷுவலாக அதை காட்டுறதுல கில்லாடிங்க. அவ்வளவும் ஃபாரின் மணி. ஆகையால் குரூப்பாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி ஷூட் பண்ணிட்டு வந்து தராங்க. நீ ஷார்ட்டாக விஷயத்துக்கு வா. அது ஏதாவது நம்ம ஹார்ட் பேக்குக்கு சூட் ஆகுமா? ஆகுமாவா? இதுதான்பா மேட்டரே. நான் அந்த பக்கம் போனப்ப டிவியில் ஓடிக்கிட்டு இருந்தது பார்த்து வாயை பொழந்துட்டேன். என்ன விஷயம் அது? செத்து போன ஒரு பொணம் உயிரோட எழுந்திருக்குது. என்ன கிராஃபிக்ஸில் எவனாவது காது குத்திட்டானா? இல்லை, சத்தியமாக கிராஃபிக்ஸ் இல்லை. உங்கள் ஊர் மேட்டர் தான். மதுரையில் ஒரு சுடுகாட்டில் ஒரு குரூப் டேரா போட்டு தைரியமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்டான டெட் பாடி. அதை புதைச்சிட்டாங்க. அதை தோண்டி எடுத்து வெளியே போட்டு அதுக்குள்ளே ஒருத்தர் நுழையிறான். கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு விக்ரமாதன் கதையெல்லாம் வருமே, அந்த மாதிரி சமாச்சாரம். என்ன நரேஷ், இன்னைக்கு என் காதில் பூ சுத்துறதா யார்கிட்டையாவது பந்தயம் கட்டியிருக்கியா? ஃபுல். அப்படின்னா நான் இல்லை உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். இது உங்கள் ஊர் மித்துப்பா. ஃபிலிம் சென்டரே அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துட்டுருக்கு. சரி, அந்த கேசட்டை ஹார்ட் பேக்குக்கு எப்படி த்ரூ பண்ணுவ? டோன்ட் வரி. அங்கே இருக்கிறவங்கள ஒருத்தனுக்கு அடிக்கடி பணப்பசி எடுக்கும். பர்ஸை திறந்துட்டா போதும், அந்த ஃபிலிம் சென்டரை கூட எழுதி கொடுத்துருவான். அப்போ முதல்ல கேசட்டை ஃப்ளைட் மூலம் த்ரூ பண்ணு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் 1000s கேட்பான். பரவாயில்லையா? ஹேய், ஹார்ட் பேக் மேட்டர் ஒன்றுக்கு 10 லட்சம்லாம் கொடுத்துருக்கோம் தெரியும்ல. நமக்கு நம்ம சேனலோட சக்ஸஸும் பேரும் தான் பெருசு. டோம்னிக் வீராப்பாக பேசியபடி கட் செய்தான். அப்படியே இன்டர்காமில் இன்சாட் ரிசீவரை கூப்பிட்டு
நரேஷ் அனுப்பவுள்ள செய்திப்படம் பற்றி கூறி தயாராக இருக்க சொன்னான். அதன் பின் எடிட்டருக்கு ஃபோன் செய்தான். சார், ஹார்ட்பேக்குக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் ரெடி. என்ன அது? செத்தவர் பிழைத்தார், கூடு விட்டு கூடு பாயலாம், நம்முடைய சித்தர்கள் பற்றிய புராண தகவல்கள் உண்மை. என்னையா ஹெட்லைன் நியூஸ் ஆட்டம் சொல்ற? எங்க யார் கூடு விட்டு கூடு பாஞ்சுது? ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க சார். இப்போ தான் டீல் ஆரம்பமாயிருக்கு. எதுக்கும் கடவுளை கும்பிட்டுக்குங்க. ஏன்னா பழம் பாதி தான் பழுத்திருக்கு, முழுசா பழுக்கணும். பாத்தியா, முடிச்சுட்டு சொல்லாம பாதியில கலாய்க்கல. இதுதான் நிலைமை. அதான் சொன்னேன், கூடு விட்டு கூடு பாயறது என்பது எவனாவது மோடி மஸ்தானுடைய கண்கட்டு வித்தியா இருக்க போகுது. அதையெல்லாம் நான் கேட்காம இருப்பேனா? டெல்லி வேர்ல்டு ஃபிலிம் சென்டர்காரங்க என்ன அவ்வளோ தூரத்துக்கு அண்டா பாட்டிங்களா என்ன? ஓ, ஃபிலிம் சென்டர் ரிசர்ச் மேட்டரா? ஆமாம், அதுலேயும் பர்டிகுலரா நம்ம ஊர் மேட்டர். எந்த ஊரில் நடந்த மேட்டரா? நமக்கு தான் அது மேட்டர், மற்றபடி அது அபூர்வ சம்பவம். பொறுமையாக இருங்க, கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். டோம்னிக் எடிட்டரையும் தற்காலிகமாக தேக்கி வைத்துவிட்டு டெல்லி விமானத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. உடம்பை பற்றிய விஞ்ஞான பார்வையே வேறு. நமது உடம்பு விட்டமின் சக்தி பொருட்களால் இயங்குகிறது என்கிறது அது. கண்ணுக்கு விட்டமின் ஏவும், தலைமுடிக்கு புரோட்டீனும், பற்கள் எலும்புகளுக்கு என்று பிரத்யேக சக்தியும் தேவைப்படுவதாகவும், அதை உணவுப் பொருட்களிலிருந்து கணையமானது அழகாக பிரித்து எடுத்து சேமித்து வைத்துக் கொள்கிறது என்கிறது அது. அது மட்டுமல்ல, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அது பெயரிட்டிருக்கிறது. இதயம், சிறுநீரகம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், சுரப்பிகள், ஸ்பைனல் கார்ட் சிஸ்டம் எனும் முதுகெலும்பு, மூட்டு எலும்பு, விரல்கள், நகங்கள், உள்ளே நரம்புகள். இதில் இரத்த குழாய்களின் நீளம் மட்டும் பல 100 கிலோமீட்டர்கள். 20 லிட்டருக்கு குறையாத ரத்தம் என்று நமது உடம்பை பற்றிய தகவல்களை அது அள்ளி அள்ளி வழங்குகிறது. நம்முடைய உறுப்புகளை நாமே ஒரு டிவி திரையிலும் பார்க்கலாம். சதா ஒரு தண்ணீர் மோட்டார் போல இதயம் ரத்தத்தை பம்பு செய்வதிலிருந்து அனைத்தையும் நாம் பார்க்கலாம். விஞ்ஞான மருத்துவம் இன்று எங்கேயோ போய்விட்டது. இதே உடம்பை பற்றிய சித்தர்களின் பார்வையே வேறு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா என்கின்றனர். எந்த உணவுப் பொருளும் இன்றி, அதன் விட்டமின் தயவுகளும் இன்றி காற்றை மட்டுமே சுவாசித்து ஜீவிக்கலாம் என்கின்றனர். ஜீவித்தும் காட்டுகின்றனர். பிராணாயாமம் ஒன்று போதும், காற்றிலே தான் எல்லாமே இருக்கிறது என்கின்றனர் இவர்கள். பௌதிக விதிப்படி உடம்பானது திடப்பொருளாகும். இது நீரில் மூழ்கிவிடக்கூடியது. மூச்சற்று போன பிறகே இது நீரில் மிதக்கும். ஆனால் அதையே மாற்றி உயிருடன் நீரில் மிதப்பது, அந்தரத்தில் மிதப்பது என்று பல சாகசங்களை இவர்கள் செய்யும் பொழுது விஞ்ஞானம் அதையெல்லாம் தந்திரம் என்று சொல்லி வேடிக்கைத்தான் பார்க்கிறது. இல்லை இல்லை, இது தந்திரமே இல்லை. மூச்சுதான் உடம்போட புறத்திலிருந்து கொள்ளும் தொடர்பு. அதுதான் பிராணன். அந்த பிராணன் உடம்பின் அவ்வளோ நாடிகளிலும் துடித்து இயங்கியபடி உள்ளது. அதை ஒரு முகமாக கூட்டி இதயத்திற்கு இட்டு சென்று அங்குள்ள சூட்சும நாடியை அடைந்து அங்கிருந்து மெல்ல நழுவ கற்றுக்கொள்வதே ஒரு மனிதன் தன் உடலை விட்டு வெளியேறும் செயல்பாடாகும். இதை உணர முதலில் யோக பயிற்சி புரிய வேண்டும். யோகத்தால் உடம்பு நம் சொற்படி கேட்க தொடங்கும். அப்பொழுது புரியும் என்கிறார்கள் சித்தர்கள். அப்பொழுது மட்டும் எப்படி புரியும்? இப்பொழுது ஏன் அது புரியவில்லை? நம்ப முடியாதாகவே உள்ளதே. கொட்டும் அருவிக்குள் சிலை போல் நிற்கும் அந்த மனிதரை பார்த்து 4 பேருமே விதிர்த்து விட்டனர். ஒரு வினாடி அவர் உண்மையில் மனிதர் தானா, இல்லை ஏதாவது சிலையா என்றெல்லாம் சந்தேகம் கூட அவர்களுக்கு ஏற்பட்டது. பதறாதீர்கள், நான் மனிதன் தான் என்கிற மாதிரி அவரும் கண்களை திறந்தார். அப்படியே வாயை கொப்பளித்தார். பின் விரல்களை வாயினுள் விட்டு பல் விளக்குவது போல் ஏதோ செய்தவர் அப்படியே கையை முழுவதுமாக விட்டார். முழங்கை முழுவதும் அவர் வயிற்றுக்குள் போய் பார்த்து கொண்டிருந்த அவர்களை ஒரு மிரட்டு மிரட்டியது. அப்படி உள்ளே விட்ட கையை அவர் வெளியே எடுத்தபொழுது அவரது விரல் நுனியில் ஒரு 1.5 அங்குல நீள மீன் ஒன்று இருந்தது. வயிற்றுக்குள் தவறி விழுந்ததை திரும்ப பிடித்து வெளியே விடுவது போல இருந்தது அவர் செயல். 4வருக்கும் அந்த நொடியே அவர் ஒரு அசாத்திய மனிதர் என்பது விளங்கிவிட்டது. ரகுவீர் வேகமாக அருவியை விட்டு விலகி ஓடினான். அருவிக்கு வரும் பாதை மேல் ஒரு ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த அவர்களின் ஜிப்சி ஜீப்பிலிருந்து கேமராவை எடுத்துக்கொண்டு ஈரம் சொட்ட சொட்ட ஓடி வந்தான். மற்ற மூவரும் அவனை பார்த்தபடி அருவிக்கு புறத்தில் நின்று கொண்டிருந்தனர். எங்கடாந்தால்? அதான் நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். எப்படிடா? எப்படின்னா யாருக்கு தெரியும்? ரகுவீர் முகத்தில் திகைப்பு பொங்கி வழிந்தது. கேமரா தோளில் கனத்தது.
அது என்ன மாயஜாலமோ? இன்னும் மலைக்காட்டுக்குள்ளேயே நாம போகல, அதுக்குள்ளேயே இங்கு நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஒரே பிரமிப்பா இருக்கு. கண்ணன் முகத்து நீரை வழித்து சொட்டவிட்டபடியே சொன்ன கருத்துக்கு மற்ற மூவரிடமும் மௌனமான அங்கீகாரம். அடர்ந்த அந்த மலைக்காட்டை ஒரு பூஜை அறையாக கருதி சாம்பிராணி போட்டது போல மேகக்கூட்டங்கள். அசத்தலான மருத மரங்களுக்கு நடுவில் இருந்தது அந்த கட்டடம். வீட்டு முன் காக்கி அரை டிராயரும் ஒரு முழுக்கை பனியனும் தரித்த நிலையில் சென்ட்ரி போலீஸ்காரர் ஒருவர். ஒரு சிறு பெயர் பலகை ஒன்றில் வாலாடி மலை அரசினர் மாளிகை என்று இருந்தது. வெளியே நிற்கும் ஜீப் மற்றும் கார்களை வைத்து பார்க்கும் பொழுது யாரோ மந்திரியோ இல்ல உயர் அதிகாரியோ தங்கியிருக்க வேண்டும் போல தோன்றியது. அவரை பார்க்க அந்த வனசரகத்து ஃபாரஸ்டரும் ஒரு ஜீப்பில் வந்து குதித்தவராக விறுவிறுவென்று அந்த கட்டடத்துக்குள் நுழைந்தார். சென்ட்ரி அவரை பார்த்து சல்யூட்டுக்கு மாறியவராக, மினிஸ்டர் வந்திருக்காருங்க என்றான். அதை கேட்டபடி உள்ளே நுழைந்த ஃபாரஸ்டரும் உள்ளே மினிஸ்டரை பார்த்தபடி பல்லிழிக்க ஆரம்பித்தார். வாயா, நீதானே வடிவேலுன்றது? ஆமாங்க. உட்காரு. இருக்கட்டுங்க. சும்மா உட்காரியா? அவரும் உட்கார்ந்தார். மந்திரி மட்டும் கால் மேல் கால் போட்டு அதையும் லகுவாக ஆட்டியபடியே பேச்சை வளர்த்தினார். இந்த காட்டுக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு? வர அக்டோபர் வந்தா 3 வருஷங்க. 3 வருஷம்தான் ஆகுதா? ஆமாங்க. ஏங்க? இல்லை, இந்த 3 வருஷத்துல 30 வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்ட மாதிரி கேள்விப்பட்டேனே. ஃபாரஸ்டர் முகம் கணத்தில் மாறியது. மந்திரியும் கொஞ்சம் இடைவெளி விட்டார். சரி, இந்த காட்டை பற்றி கொஞ்சம் சொல்லு கேட்போம். மந்திரி காட்டின் சரித்திரத்தை கேட்க தயாரானார். மொத்தமா 90 மைல் பரப்பளவுங்க. நடுவில் கரடி மடின்னு ஒரு மலை, அது மட்டும் 4040 அடி உயரம். ஆவரேஜா 3500 அடி உயரம். வருஷத்துக்கு 300 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 வருஷமா பாதி தான் பெய்யுது. ஃபாரஸ்டர் கொஞ்சம் இடைவெளி விட மந்திரி முகத்தில் ஒரு கேலி சிரிப்பு, கூடவே குத்தல் பேச்சு. அதான் மரத்துல பாதியை வெட்டிப்புடியே, மழையும் பாதிதானே பெய்யும். அது அது மேற்கொண்டு சொல்லு. மற்றபடி தேக்கு, தோதக்கத்தி, பலா, மிளகுடு நல்ல விளைச்சல் கொடுக்குற காடுங்க. 7 இடத்துல குட்டி குட்டியா அருவிங்க இருக்கு. அதுல மந்தி அருவின்னு ஒரு அருவியில வருஷம் பூரா தண்ணி விழும். ஆனா அதுலேயும் இந்த வருஷம் தண்ணி விழல, அப்படித்தானே? அது அது நல்லா மென்னு துப்பு. சரி, மிருகங்களோட எண்ணிக்கை தெரியுமா? குத்து மதிப்பா தெரியுங்க. சொல்லு. 34 யானைங்க இருக்கு. ஒரு 60 மிலா மானுங்க, 110 புள்ளி மானுங்க. வேங்கப்புலி இருக்கா? இருக்குங்க. எத்தனி? ஒன்று தாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று தானா? நிஜமாவா? சத்தியமாங்க. சரி, வரி புலிங்க இருக்கா? அது ஒரு 7-8 இருக்குங்க. சிங்கம்? துப்புரவா இல்லைங்க. வேற? தேவாங்கு இங்க அதிகம். அதே மாதிரி கருங்குரங்குகளும் அதிகம். இந்த லிஸ்ட்டை செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பியாச்சா? போன வருஷம் அனுப்புனது தான். இந்த வருஷம் இன்னும் கணக்கெடுக்கல. மலைஜாதிக்காரங்க இருக்காங்களா? பள்ளியனுங்க ஒரு 100 குடும்பம் இருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணுறானுங்க? வேட்டை தானா? இல்லைங்க, தேன் பிழிவாங்க. ஜாதிக்கா மாசிக்கா பொறுக்கி வந்து விற்பாங்க. பெரும்பாலும் பண்ட மாத்து தானுங்க. சரி, இன்னும் இந்த மலையை பற்றி ஏதாவது புள்ளி விவரம் இருக்குதா? ரெக்கார்டில் இருக்கிறது இவ்வளவுதாங்க. இல்லாது அது அது சும்மா சொல்லு. இந்த மலையில் சில சாமியாருங்க சுற்றிட்டு இருக்காங்க. சாமியார்கள் தான். விவரமா சொல்லு. ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்த நாய்கள் எல்லாம் இப்ப சாமியார் வேஷம் போடுறதான் வழக்கம். இவங்க அப்படி இல்லைங்க, நெசமானமே சாமியாருங்க. அது எப்படி அவங்க நெசமான சாமியாருங்கன்னு உனக்கு தெரியும்? சொன்ன நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லு கேட்போம். ஒரு தடவை ஜீப்பில் காட்டை சுற்றி வரும்பொழுது ஜீப் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. அப்போ பார்த்து வரிப்புலி ஒன்று அந்த பக்கமாக வந்து என்ன பார்த்து துரத்த ஆரம்பிச்சிச்சு. நானும் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடினேன். அப்பன்னு பார்த்து கையில் துப்பாக்கி வேற இல்லை. பொறவு நல்ல வேலை, அப்போத்தான் எதிர்க்க ஒரு சாமியார் வந்துகிட்டு இருந்தார். அவர் மேலே தான் மோதி நின்னேன். அவரும் என்னை தாங்கி பிடிச்சார். ஓடி வந்த புலியும் என்னையும் அவரையும் பார்த்து அப்படியே நின்றுடுச்சு. அவர் அதை ஒரு பார்வைதான் பார்த்தார். அப்படியே திரும்பி போயிடுச்சு. அதனால அவ நிஜ சாமியார்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பல மலைஜாதிக்காரங்களுக்கு சில சாமியாருங்க எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் ஒருத்தன் தேன் பிழியும் போது மரத்துல இருந்து விழுந்து கால் எலும்பு 2ஆ முறிஞ்சு போச்சு. வலி பொறுக்க முடியாம கத்தினான்.
தலையில வேற அடிபட்டு ரத்தமா போய்கிட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னா மேல இருந்து கீழே போக எப்படியும் அரை நாள் ஆயிடும். ஏன்னா முறையான பாதை கிடையாது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் 10 நிமிஷத்துல கீழே போய் டாக்டர் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு மேலே வந்துட்டாரு. 10 நிமிஷத்துலையா? என்ன கடிகாரத்தை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தியா? ஆமாங்க, 10 நிமிஷம் தாங்க. அந்த டாக்டர் இங்கேயே எங்கேயாவது இருந்திருப்பான். அதான் இல்லைங்க, அந்த டாக்டரே நான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. மந்திரி முகத்தில் உடனே சிரிப்பு. அவர் ஃபாரஸ்டர் பேசுவதை துளி கூட நம்பவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. சரி, மேலே சொல்லு. சொல்ல என்ன இருக்கு? இப்படி நிறைய அதிசயங்க செய்யற சாமியாருங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி உன்னை மட்டும் மரத்தை வெட்ட விட்டாங்க? ஃபாரஸ்டரிடம் மௌனம். கேட்குறேன்ல ஐயா, அது எது மேலே இருந்து லெட்டரோட தான் வெட்டினாங்க. நான் கண்டுக்கல, அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ தந்தாங்க? கொடுத்ததை வாங்கிக்கிட்டேன். இவ்வளோன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலிங்க. அனுப்பினது யார்? நிதி லாகாவா போக்குவரத்தா? 2 பேரும் தாங்க. சரி, இப்போ நான் ஒரு உதவி உன்கிட்ட கேட்க போறேன். என்னங்க? எனக்கு மரமெல்லாம் வேணாம். மழை இல்லாம தான் ஊரே நாறிக்கிட்டு கிடக்கே. அப்படின்னா? அவரும் என்ன வேண்டும் என்று சொல்லி முடிக்க ஃபாரஸ்டர் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். அத்தியாயம் 6. உப்பு, புளி, காரம், துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு என்கிற 6 சுவைகள் கொண்ட தான் மனிதன் சமைத்து உண்ணும் உணவு. இந்த உணவுக்கு அடிமையான மனிதன் உணர்வுகளுக்கு அடிமையானவன். உப்பு ரோஷ உணர்வை தூண்டுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. புளி பொறாமை உணர்வுக்கும் களம் அமைத்து தருகிறது. காரம் கோபத்துக்கு உறுதுணை. துவர்ப்பு சகிப்புத்தன்மையை கூட்டும். கசப்பு பொறுமையை வளர்க்கும். இனிப்போ கர்வத்தை கொடுக்கும். இந்த உணவுகளின் சுவையால் உடம்பு கட்டுப்படுத்தப்பட்டு மனிதனின் மனம் தன் சக்தியை உணராமல் போய்விடுகிறது. அதனால தான் இல்லற வாழ்க்கையில் உள்ள மனிதர்களால் துறவிகள் போல் செயலாற்ற முடிவதில்லை. உடம்பும் மனிதனை ஆட்டி படைக்கிறது. இந்த சுவைகளில் ஏதாவது ஒரு சுவைக்கு ஒவ்வொரு மனிதனும் அடிமையாகி கிடக்கிறான். அந்த அவைக்கேற்ற குணமும் அவனை வழிநடத்தியபடி இருக்கும். உடம்பின் பிடியில் இருக்கும் மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. எந்த பிரபஞ்ச ரகசியங்களையும் உணர முடியாது. எனவே தான் உடம்பை கட்டுப்படுத்த விரதங்களை உருவாக்கி அவைகளை அனுஷ்டிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தினர். கூடவே மூச்சு பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் கூட ஏற்படுத்தி தந்தனர். பெண்களை பொறுத்தவரையில் கோலம் போடுவது, இடுப்பில் தண்ணீர் குடம் சுமப்பது, அதிகாலை எழுந்து சாணி கரைத்து தண்ணீர் தெளிப்பது, வீடு கூட்டுவது, பாட்டு பாடி தொட்டில் ஆட்டுவது, குழந்தையை குளிப்பாட்டுவது, காய்கறி நறுக்கி சமையல் செய்வது, துணி துவைப்பது என்று அவர்களுக்கான பணியிலேயே யோகா அம்சங்கள் ஒளிந்துள்ளன. அவை அவர்களை வழிநடத்தவும் செய்கின்றன. ஆண்களுக்கு தனியே யோக பயிற்சிகள் உள்ளன. அவைகளுக்கு உடம்பை உள்ளாக்கும் பொழுதுதான் உடம்பு என்றால் என்ன என்பதை விளங்கும். அது பஞ்சை போல லேசாகி வானத்தில் மிதப்பது போலெல்லாம் யோகங்களின் இடையில் நாம் உணரலாம். உடம்பை யோக பயிற்சியின் பொழுதுதான் முழுமையாக உணர முடியும். அப்படி உணரத் தொடங்கிவிட்டால் பல ரகசியங்களும் அப்பொழுது தெரிய வரும். சூரியனை மேகம் மூடியிருந்த மாதிரி மனதை ஆக்கிரமித்திருந்த அறியாமை யோகத்தில் விலகும். மனதை சூரியனாய் சுடர்விடும். அப்பொழுது உடம்பின் நாடிகள் பற்றிய ஞானம் மெல்ல ஏற்படும். உயிரானது உடம்பில் எங்கு எப்படி உள்ளது என்பதில் இருந்து ஒவ்வொன்றும் யாரும் எதையும் எடுத்து கூறாமலேயே நமக்குள் அர்த்தமாகும். சரியாக 6 மணிக்கு அந்த விமானம் சென்னை விமான நிலையத்தை அடைந்தது. அதிலிருந்து இறங்கிய ஒருவர் மூலம் கேசட் டோம்னிக்கை அடைந்தது. 6:45க்கு ஸ்டுடியோவுக்கு வந்து கேசட்டை போட்டு பார்த்தபொழுது டோம்னிக்கால் நம்பவே முடியவில்லை. சரியாக 7:10க்கு எடிட்டரும் கதிர் டிவியின் எம்டியும் வந்து டோம்னிக் போட்டு காட்டிய அந்த அதிசயத்தை பார்த்தனர். பார்த்து முடித்துவிட்டு, வாட் எ வண்டர், இது எப்படி சாத்தியம்? ஏதாவது கேமரா ட்ரிக்கா இல்ல ரியலாவே வா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டனர். சார், இதுல நீங்க பார்த்த அந்த உமாங்கிற பொண்ணு மதுரையில் தான் இருக்கா. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா உண்மை தெரிஞ்சிட்டு போகுது. நாம என்ன கண்டுபிடிக்கிறது? நியூஸ்ல ஹார்ட் பேக் டெலிகாஸ்ட் ஆன பிறகு அந்த பொண்ணை பத்தி தானா செய்தி வரும் பாருங்க. ஆமா சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இதோ ரைட் அப்ப ரெடி பண்ணிட்டேன். படிக்கட்டுமா சார்? கமான் குயிக். எடிட்டர் துரிதப்படுத்த எம்டியும் காதை விடுத்துக்கொண்டு செய்தியை கேட்க தயாராக டோம்னிக் ஒரு தேர்ந்த செய்தி வாசிப்பாளன் போல் வாசிக்க ஆரம்பித்தான். வணக்கம். இன்றைய ஹார்ட்பேக் நிகழ்ச்சியில் ஒரு அதிசய சம்பவம் இடம்பெறுகிறது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவதுண்டோ என்பது கேள்வி. எவ்வளவோ தூரத்திற்கு வளர்ந்துவிட்ட விஞ்ஞானத்தால் கூட இறந்தவர்களை பிழைக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஆனாலும் நம்முடைய இந்து மத நம்பிக்கைகளின்படி பார்த்தால் பல புராண கதைகளில் எவ்வளவோ பேர் இறந்துவிட்ட நிலையில் மீண்டும் பிழைத்திருக்கிறார்கள். அவைகள் புனைக்கதைகள்.
படிப்பதற்கு சுவையானவை என்று தான் கருதி வந்தோம். ஆனால் அவை கதையல்ல, உண்மைதான் என்பது போல ஒரு அதிசய சம்பவம் மதுரை மயானம் ஒன்றில் நடைபெற்றுள்ளது. புதுடில்லியில் உள்ள உலக அதிசய சம்பவங்களை படமாக்கி விநியோகிக்கும் ஒரு அமைப்பின் சார்பில் மயானம் என்பது பயந்து நடுங்க வேண்டிய இடமல்ல. அங்கே பேய் பிசாசு போன்றவைகள் நடமாடுவதாக கூறப்படுவது பொய் என்பதை நிரூபிப்பதற்காக 4 இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த மயானத்திற்கு சென்று ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து அங்கே நடைபெற்ற பிணமெரிப்பு மற்றும் சடங்குகளை படம் பிடித்துள்ளனர். அப்பொழுதுதான் ஒரு புதைக்கப்பட்ட விபத்துக்குள்ளான பிணம் ஒன்றை ஓர் உயிர் ஆக்கிரமித்து எழுப்பிய அதிசய சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அங்கு ஒரு சிறுமியும் அவருடன் இருவரும் இருந்துள்ளனர். அவர்கள் உயிர் பெற்ற சடல மனிதரை பார்த்து, கூடுவிட்டு கூடு பாய்ந்த நிலையில் இருக்கும் நீ இந்த ரகசியம் பற்றி யாரிடமும் பேசக்கூடாது என்று கூறியதையும் கேட்க முடிகிறது. அதை வைத்து பார்க்கும்பொழுது இது ஒரு கூடுவிட்டு கூடு பாய்ந்த சம்பவம் என்று தெரிய வருகிறது. அரிய இந்த காட்சியை மிகுந்த சிரமத்திற்கு இடையில் நேயர்களுக்கென ஒளிபரப்புகிறோம். செய்தியை டொமினிக் படித்து முடிக்க சீஃப் எடிட்டர் பலமாக கைத்தட்டி ஆமோதித்தார். சரியா 2 நிமிஷம் வருது உன் ரைட்டப். குட், இமிடியேட்டா நியூஸ் சேனல்ல இன்க்ளூட் பண்ணு, போ கமான் என்றார். எம்டி முகத்தில் பலத்த பரவசம். இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே என்றார். எதுவாய் இருந்தா என்ன சார், உண்மையாய் இருந்தா அதை உலகத்துக்கு சொன்ன முதல் சேனல் என்ற பெருமை நமக்கு. பொய்யாய் இருந்தா ஒரு ஏமாத்து வித்தியை உலகத்துக்கு காட்டி எச்சரிக்கை செய்த பெருமையும் நமக்குத்தான் என்று எம்டியிடம் மார்பை நிமித்தினார் எடிட்டர். யூ ஆர் ரைட், ஒன்று மட்டும் உறுதி, இன்னைக்கு நியூஸ் பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போறது உறுதி என்றார் எம்டி. அப்படிதான் ஆனது. 8:50 9 மணி வரையிலான அந்த 10 நிமிட நேரத்தில் தான் ஹார்ட் பேக் ஒளிபரப்பானது. அது ஒளிபரப்பாகும்பொழுது கண்ணன், ரகுவீர், பிருத்வி, ஜெகதீஷ் 4வரும் காரையார் மலையின் விருந்தினர் மாளிகையில் இருந்தனர். அதுவும் அவர்கள் பிடித்த நிகழ்ச்சியை அவர்களே பார்த்து கொண்டு. அவர்கள் முகத்தில் சொல்ல முடியாத அளவு அதிர்ச்சி. ஜெகதீஷ் கிட்டத்தட்ட நொறுங்கி போயிருந்தான். மற்ற 3 பேரும் அவனையே முறைத்து பார்த்தனர். என்னடா அப்படி பார்க்குறீங்க? பார்க்காம ஊருக்கு முந்தி நீ ஒரு கேஸ்ட்டை அனுப்பி வச்சிட்ட, அது பார் இப்படி டிவியில் ஒரு பரபரப்பான நியூஸாக வந்து நிற்குது. இதை நான் துளி கூட எதிர்பார்க்கலடா. இட்ஸ் ஓகே, ஒரு விதத்தில் இது நல்லதுக்கு தான். நம்ம உழைப்பை இன்னைக்கு உலகம் பூரா பார்த்துருப்பாங்க. உழைப்பை விடுடா, இதுக்குன்னு ஒரு விலை வச்சிருந்தோமே, அது போச்சே, எங்கேயும் போகல. 5 கோடி கேட்டு அந்த டிவியை கோர்ட்டுக்கு இழுப்போம், போதுமா? குட் ஐடியா. சேம் டைம் இந்த காட்டுக்குள்ள அந்த வித்தை தெரிஞ்ச சாமியாரை சந்திச்சு அது எப்படிங்கிறதையும் ஷூட் பண்ணிடலாம். அப்படி ஷூட் பண்ணதை உலக அளவில் சேல் பண்ணுவோம். நாம சொல்றதான் விலை $100 மில்லியன் போகுமா? ஆசையை பாரு. முதல்ல அந்த சாமியாரை தேடுவோம், கண்டுபிடிப்போம். என்ன? ஆமாம், நாம் முந்தனம் இந்த நியூஸை பார்த்துட்டு நாளையிலிருந்து எவ்வளோ பேர் இந்த காட்டுக்கு வரப்போறாங்களோ அது வேற. உண்மைதான், முந்தனம், வேகமா முந்தனம், இல்லைனா அவ்வளோதான். ரகுவீர் சொல்லிக்கொண்டே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகை சற்று வெளியே செல்லட்டும் என்பதற்காக ஜன்னல் கதவை திறந்தான். பகீர் என்றது. ஜன்னலுக்கு அப்பால் அவர்களையே பார்த்து கொண்டு அந்த தாடிக்கார மனிதர், பகல் பொழுதில் தொழிலதிபர் முதல் எல்லோருக்கும் தண்ணி காண்பித்தவர், ஆடாமல் அசையாமல் ஒரு சிலை போல் நின்று கொண்டு அவர் பார்க்கும் விதமே படுபயங்கரமாக இருந்தது. ஜெகதீஷ், கண்ணா, பிருத்வி, அலறினான் ரகுவீர். மற்ற 3வரும் ஓடி வந்து ரகுவீரைப் போலவே ஜன்னல் வழியே பார்த்தனர். பக்கென்றது. இதய பாகத்தில் எறும்பு ஊறுகிற மாதிரி, மரங்கொத்தி கொத்துக்கிற மாதிரி பலவித உணர்ச்சிகள். அவர்களது அச்சம் அதிகரிக்கிற மாதிரி அவர் கழுத்தில் ஒரு நல்ல பாம்பு சிவன் கழுத்தில் வளைத்து கொண்டு படம் எடுப்பது போல எடுத்துக்கொண்டும் நிமிர்ந்தது. டேய், என்னடா இது? ஏய், யாருமே நீ? எதுக்கு இப்படி இந்த ராத்திரியில் இங்க வந்து எங்களை பார்த்துட்டு இருக்க? அவரிடம் பதில் இல்லை. அவர்களுக்கோ அச்சம் அதிகரித்தது. ரகுவீர் பட்டென்று ஜன்னல் கதவை மூடினான். அரை கதவு மூடிதான் இருந்தது. என்னடா இது? அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்குடா வந்திருப்பான்? கழுத்துல வேற பாம்பு. நிச்சயம் அந்த நபர் இந்த மலையில இருக்கிற சித்தர்களை ஒருத்தராக தான் இருக்கணும். அது சரி, வாயை திறந்து பேசலாம்ல. முறைச்சி பார்த்தா என்ன அர்த்தம்? நீ எதுக்குடா இப்ப போய் ஜன்னல் கதவை திறந்த? எங்க இப்ப திறந்து பார், இருக்கானா போயிட்டானு? கண்ணன் ஆர்வத்தை தூண்ட ஜெகதீஷ் மெல்ல கதவை திறந்து பார்க்க தயாரானான். மெல்ல மெல்ல, மிக மிக மெல்ல சிறிய ஜன்னல் கதவு திறந்து கொள்ள எதிரே தெரியும் வெளிப்புறத்தை பார்த்தபொழுது பகீர் என்றது. அங்கே அவரை காணவில்லை. டேய், இல்லடா, போயிட்டான் போல இருக்கு என்றபடியே திரும்பிய பொழுது பகீர் என்றது. அறையின் ஒரு ஓரத்தில் கிடந்த சோஃபாவில் அவர். நீங்களா? அவரிடம் இமையை அசைத்த ஆமோதிப்பு.
எப்படி இவ்வளோ வந்தீங்க? பதிலுக்கு ஒரு ஏளன சிரிப்பு. இப்படி வாய் திறந்து பேசாம அழிச்சாட்டியும் பண்ணினா எப்படி? என்ன பேசணும்? அவர் மெல்ல இதழ்களை பிரித்தார். அப்பாடா பேசிட்டீங்க. ஆமா, உங்க கழுத்துல ஒரு பாம்பு இருந்ததே, அது எங்க? கண்ணன் பயத்துடன் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக அவர் அண்ணாந்து கூரையை பார்த்தார். அதில் ஒரு இடத்தில் படுத்தபடி தலையை மட்டும் உயர்த்தி பார்த்தது அந்த பாம்பு. அவர்கள் 4 பேருமே ஒரு கணம் முறைந்து போனார்கள். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ரகுவீர் திணறலோடு கேட்டான். உள்ள வெளியே எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு எல்லா இடமும் ஒன்றுதான். அதான் எப்படி? வாசனை எப்படி எல்லா இடத்துலையும் பரவுது? அப்படி அது காத்துல கலந்து பரவுது. அப்ப நீங்களும் காத்துல கலந்து? ஜெகதீஷுக்கு முழுவதுமாக கேட்க தெரியவில்லை. அவரோ ஆமாம் அப்படித்தான், காத்துதான் எல்லாத்துக்கும் மூலம் என்றார். அப்ப நீங்க சித்தரா? சொல்லலாம். சித்தர்னா என்ன அர்த்தம்? சித்தம்னா எண்ணம்னு ஒரு பொருள், அதாவது எண்ணங்களைப் போல வாழ்பவர்கள்னு ஒரு பொருள். சித்துங்கிறது மாய வேலை செய்கிறவங்கன்னு ஒரு பொருள் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. எப்படி தெரியணும்? சினிமாவில் வர மாதிரி தாடி மீசை காவி, நெற்றியில பட்டை, கழுத்துல கொட்டை, இதெல்லாம் எதுவும் இல்லையே. வெறும் தாடி மீசையோடு தானே இருக்கீங்க. பதிலுக்கு சிரித்தார் அவர். உங்க பேர்? மந்தி சித்தர்னு சொல்வாங்க. வேடிக்கையான பேரா இருக்கே. அர்த்தமுள்ள பேரும் கூட. மந்தி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுமோ அப்படி இப்ப நானும் தாவி இங்க வந்ததை பார்த்துருப்பீங்களே. ஓ, காரண பேரா இருக்கலாம். ஆமா, ஏன் எங்களை அருவியில பார்த்துட்டு மறைஞ்சு போனீங்க? அதான் இப்ப நானா தேடிட்டு வந்துட்டேனே. அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கொஞ்சம். யார் சொன்னாங்க? யாரும் சொல்ல வேண்டாம், பார்த்தா போதாதா? அது எப்படி பார்த்தே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? யோகம் பழகுங்க, எல்லாம் தெரிய வரும். சரி, எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விளையாட்டு பிள்ளைங்க, விஞ்ஞான நம்பிக்கை அதிகம், புலன்களை நம்புற அளவு புவனத்தை நம்பாதவங்க. அப்படின்னா எதையும் கண்ணால பார்த்து காதால கேட்டு வாயால பேசி தீர அலசி ஆராய்ச்சி செய்து நிறைய சந்தேகப்பட்டு அப்புறம் நம்புற ஜாதி. ரொம்ப சரி, ரொம்ப சரி. ஆனா எங்களாலேயே எங்க அறிவை கொண்டு எவ்வளோ யோசிச்சும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அதை நாங்க தெரியும். திருட்டுத்தனமா படமா எடுத்தீங்க. உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தன் அதை திருடிட்டான். இப்ப இந்த நொடி ஊர் பூரா அதை பத்தி தான் பேச்சே. ஆமாம், நாங்க அந்த சுடுகாட்டில் பார்த்த காட்சி எந்த அளவு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு அங்க ஒருத்தர் சொன்னார். அதை பத்தி தெரிஞ்ச சித்தர் இங்க இந்த மலைக்காட்டில் இருக்கிறதா பேசிக்கிட்டார். அதான் இங்க வந்திருக்கோம். அந்த வித்தை பத்தி தெரியணுமா? ஆமாம், தெரியணும். அது மட்டும் தெரிஞ்சா அதை வச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருவோம். இந்தியாவோட பெருமையும் உலகறிய செய்திருவோம். ரகுவீர் உற்சாகமாக குவினான். மற்றவர்கள் அவரை சுற்றி வளைத்து நின்று கொண்டனர். அவர் கண்களில் அதன் எதிரொலியாக இனம் காண முடியாத ஒருவித உணர்ச்சி. அப்படியே அமைதியாக அவர்களை வெறித்து பார்த்தார். நால்வருக்கும் அவர் அப்படி பார்ப்பதில் ஏதோ அர்த்தம் இருப்பது போல் தோன்றியது. என்ன யோசிக்கிறீங்க என்று குத்திவிட்டான் கண்ணன். இல்ல, கூடு விட்டு கூடு பாயறது ஒரு அதிசயமா? அதுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பான்னு ஆச்சரியப்படுறேன். எனது கூடு விட்டு கூடு பாயறது ஆச்சரியம் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா? இந்த உலகத்துல எதுவுமே பெரிய விஷயம் இல்லை தம்பி. எப்படி பார்க்குறோம்ன்றதில் தான் எல்லாமே இருக்கு. என்னங்க நீங்க கூடு விட்டு கூடு பாயறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை சாதாரணமாக சொல்றீங்களே. அப்ப உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? தெரியாம தான் கதவு மூடி இருக்கும்பொழுது நான் உள்ளே வந்தேனா? அட ஆமா இல்ல. எப்படி உங்களால் இப்படி வர முடிஞ்சுது? எப்படி? அந்த அறைக்குள் அவர்கள் கேள்விகளாக அடுக்கினர். கைகளை பரபரப்பாக தேய்த்து விட்டு கொண்டனர். ரகுவீர் கேமராவை ஆன் செய்து அந்த உரையாடலை அப்படியே ஷூட் செய்ய ஆரம்பித்து விட்டான். தலைக்கு மேல் சுழண்டு கொண்டு இருந்தது மின் விசிறி. சுழற்சியை பார்க்க முடிந்தது. சித்தர் எழுந்து சென்று அதை அதிகபட்ச வேகத்திற்கு மாற்றினார். அதன் சுழலும் இறகுகளை அதன் பின் பார்க்க முடியவில்லை. கண்ணுக்கே அது தெரியவில்லை. ஃபேன் சுழலும் பகுதிக்கு மேலாக கூரை நன்றாக கண்ணுக்கு தெரிந்தது. இப்ப இங்க மின்விசிறி இருக்கா? அவர் கேட்டார். ஏன் இல்லாம, நீங்க தானே ஸ்பீடை கூட்டினீங்க. அப்ப அது ஏன் கண்ணுக்கு தெரியல? அது அது வேகம் அதிகமானா எப்படி அதை பார்க்க முடியும்? அப்ப நீயும் இதே அளவு வேகத்துல இங்க சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியாம போயிடுவியா? அவர் எதையோ உணர்த்த தொடங்கிவிட்டது போல இருந்தது. அவர்கள் 4 பேருமே கூர்மைக்கு மாறினர்.
இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அவரே திருப்பி கேட்டார். திருவென்று விழித்தனர். இப்படித்தான் எல்லா விஷயங்களும். புரியிற வரைதான் அது பெரிய விஷயம். புரிஞ்சிட்டா ஒண்ணுமே இல்லை. அல்பம், ரொம்ப அல்பம். ஆகாய விமானத்தை எடுத்துக்கோ. அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ கனமானது. சாதாரண காகிதத்தால் கூட அது ஆகாயத்தில் பறக்கிற அளவு பறக்க முடியாது. அவ்வளோ பாரமான ஒரு உலோகம் ஆகாயத்தில் பறக்க முடியும். அதுவும் ஆயிரக்கணக்கான பேரை சுமந்துக்கிட்டுன்னு. முதலில் ஒருத்தன் இதை சொன்னப்ப அவனை பைத்தியம்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஒரு உமி அளவாவது அதை யாராவது நம்பியிருப்பாங்களா? அவரது கேள்வியின் விலாசலில் அவர்களிடம் திக்குமுக்காடல். உண்மைதான். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. இந்த கூடு விட்டு கூடு பாயிற சமாச்சாரமும் அப்படித்தான். நம்ப முடியாத ஒன்னா இருந்து நடைமுறையில் செயல்படுத்தும் பொழுது சாதாரணமாயிடுதுன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஆமாம். ஆனா ஏன் இது ரகசியமாவே இருக்கு? இது ஏன் எல்லோராலையும் தெரிஞ்சுக்க முடியல? ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டா அதுல எவ்வளோ த்ரில் இருக்கு தெரியுமா? த்ரில்லா ஆபத்தா? ஆபத்தா எப்படி? ரகுவீர், இப்படி கேள்வி கேட்கறதெல்லாம் அப்புறம் அந்த வித்தை பற்றி கேட்போம். அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். இதோ பாருங்க, தலை ஒட்டி பிறந்த 2 பெண்களை பிரிக்கிற முயற்சியில் டாக்டருங்க தோத்துட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. உலகமே அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அப்ப அந்த 2 பேருக்கு மட்டும் கூடு விட்டு கூடு பாயிற வித்தை தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு உடம்புல பூந்து அவங்க வாழலாம் தானே? உங்களுக்கு இப்ப அந்த வித்தை பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம். அது எப்படின்னு நாங்க படமும் பிடிச்சுக்க விரும்புகிறோம். அதை பார்த்து உலகமே மூக்கு மேல விரல வைக்கணும். இந்த அமெரிக்காக்காரங்களுக்கு தாங்கத்தான் பெரிய மேதைங்கன்னு நினைப்பு. அவங்களுக்கு மேல இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க. அவங்க எல்லாம் நம்ம நாட்டோட இந்த வித்தையை பார்த்து அப்படியே விலவெழுத்து போகணும். அப்ப உலகத்தை பரவசப்படுத்தி திரும்பி பார்க்க வைக்கிறதான் உங்க நோக்கமா? அது மட்டும் இல்ல, டெலிகாஸ்ட் ரைட்ஸ்லயே நாங்க பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவோம். உங்களுக்கும் பங்கு தரும். நீங்க இப்படி அழுக்கு வேட்டி சட்டைன்னு இந்த மலைக்காட்டுல கஷ்டப்பட வேண்டாம். ஆமா, நீங்க மட்டும் நாங்க சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க தான் உலகத்தோட சூப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனா மாறுவீங்க. பின்லேடன், ஜார்ஜி புஷ், சதாம் ஹுசேன், நம்ம முஷரப், பில்கேட்ஸ்னு எல்லாரும் ஓவர் தி நைட்ல காணாம போயிடுவாங்க. டைம் மேகசின் அட்டை படத்திலிருந்து அயல் கிரகங்களுக்கு உங்களை ராக்கெட்ல வச்சு அனுப்புறது வரை போயிடுவாங்க. நாங்களும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுத்த பெருமையில கொஞ்சம் மஞ்சள் குளிப்போம். என்ன சொல்றீங்க? ஜெகதீஷ் கண்கள் மெர்க்குரி விழா காட்ட மின்ன அவரை பார்த்து கேட்க அவரிடம் மீண்டும் கூறிய பார்வை. அடிக்கடி நீங்க இப்படி பார்க்கறது எங்களை குழப்புது. நாங்க சொல்றதுல என்ன தப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உடனே கெச்சலாக கொஞ்சம் போல சிரித்தார். பின் கண்ணுக்கு மேல புருவம்னு ஒன்று இருக்கே, எதுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர்களிடம் உடனே குழப்பம், கொஞ்சம் ஆத்திரமும் கூட. நாங்க ஒன்று கேட்டா நீங்க ஒன்று சொல்றீங்களே. என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கண்ணுக்கு மேல புருவம் ஏன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. சரி, புருவம் இல்லைனா முகம் நல்லா இருக்குமா? அதையெல்லாம் யோசிச்சே பார்த்ததில்ல. சரி, கண்ணுக்கு எதுக்கு ஈமை? கைக்கு எதுக்கு நகம்? தலைக்கு எதுக்கு முடி? எல்லாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான். இது என்ன கேள்வி? இதெல்லாம் மாறி இருந்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நீங்க எங்க கேள்விக்கு வாங்க. உங்க கேள்விக்கு தான் வரேன். அஷ்ரமா சித்துங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆசையே இல்லாத மனுஷங்களுக்கு. அப்படின்னா ஆசை உள்ள மனிதர்கள் கையில அதோட சூத்திரங்களும் அடிப்படைகளும் வசப்பட்டா அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்ன ஆகாது? அதை கற்பனை செய்து பார்க்க கூட உங்களால முடியாது. பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எங்களுக்கு அதை பத்தி சொல்வீங்களா மாட்டீங்களா? கொஞ்சம் மிரட்டுவது போலவே கேட்டான் ஜெகதீஷ். அவசியம் சொல்ல போறேன். என் குரு சம்மங்கிநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இப்ப அவர் மகா சமாதியில உட்கார்ந்துட்டாரு. சொல்லக்கூடாத ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்ததன் விளைவையும் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. அதோட எதிரொலித்தான் நீங்க இங்க வரவே காரணம். உங்களால ஊரே முழிச்சுக்கிடுச்சு. அப்படி முழிச்சுக்கிட்ட ஊரை உங்களை கொண்டே அடக்கிறதான் என் நோக்கம். அவர் பேச்சில் இரட்டை பொருள். ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை. சரி, என் கூட வாங்க. எங்க? என் குருநாதர் சமாதி ஆயிட்ட கோவிலுக்கு. முதல்ல அங்க போய் குரு வணக்கம் செய்து அவர் ஆசிகளை வாங்கணும். பிறகுதான் கூடு பாயதுனா என்னங்கிற பயிற்சி. ஆமா, அந்த பயிற்சி எடுக்க எவ்வளவு நாளாகும்? எத்தனை ஜென்மம் தேவைன்னு கேட்டா நீ ஞானி. எத்தனை நாளாகும்னு கேட்கிறியேப்பா. கேலியாக சிரித்தார் மந்தி சித்தர் என்கிற அவர். இதுக்கு எதுக்கு ஜென்மங்கள்? நான் கார் ஓட்டவே ஒரு நாள்ல கத்துக்கிட்டேன் தெரியுமா?
எதிலையும் ஈடுபாடுதான் முக்கியம். நாங்கெல்லாம் கரண்ட் மாதிரி எதையும் ரொம்ப சீக்கிரம் கத்துக்குவோம். கித்தாப்பு அவர்களிடம் கொடிகட்டி பறந்தது. அதை பார்த்த மந்திசித்தர் முகத்தில் ஏனோ அவர்கள் மேல் ஒரு பரிதாப உணர்ச்சி. அத்தியாயம் 7. உயிர் பற்றிய ஞானமே துளியும் இல்லாமல் அதை தற்கொலை மூலம் துறக்க நினைப்பவர்கள், அதேபோல் உடல் நலிந்து போய் ஆரோக்கியம் கெட்டு பஞ்சடைந்து உயிர் விடுபவர்கள், இவர்களின் பிணங்களுக்கும் உயிர் பற்றிய ஞானமுடன் அதை பிராண காற்று என்று அறிந்து அதை சுவாச பயிற்சிகளின் தளங்களில் நின்று புரிந்து கொண்டு அதன் மூலம் சுவாசிக்கும் காற்றின் அளவை கூட்டியும் குறைத்தும் பின் மார்பை காற்றில் நிரப்பி மூச்சினை கட்டி ஆண்டும் உடம்பின் நாடிகளில் அதன் துடிப்பை கூட்டி குறைத்தும் சுவாச பயிற்சியுடன் குண்டலினி யோகம், வாசி யோகம் போன்றவைகளையும் அறிந்து மனதை எண்ணங்களற்ற நிலையில் ஒருமுகப்படுத்தி தேர்ந்த யோக கலைஞனாய் உள்ள ஒருவன் தன் பிராண காற்றை நீக்கிய உடம்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. முந்தைய பிணத்திடம் பிரபஞ்ச அலைத்தொடர்பு முற்றிலும் அருந்திருக்கும். குறிப்பாக 9 கோள்களில் உயிர் பிரிக்க காரணமான மாரகாதிபதியின் கோள் கதிர்கள் அந்த உடம்பை விட்டு நீங்கி இருக்கும். ஆனால் யோகத்தால் பிராணனை அடக்கியவர் உடலில் அல்லது பிரேதத்தில் அந்த கோள் கதிர் தொடர்புடன் இருக்கும். மற்ற கோள்களின் கதிர்களும் பிரபஞ்சம் அமைய விசை கதிரும் தொடர்பிலேயே இருக்கும். அதன் மூலமாகத்தான் மீண்டும் பிராண காற்றை உடன் செலுத்தி பிரேதமாகிவிட்ட உடம்பை இயக்கவும் செல்கள் முடங்கிடாமல் காக்கவும் முடியும். அதனாலேயே கூடு விட்டு கூடு பாய்பவர்கள் தங்கள் சரீரங்களை பாதுகாப்பான மலைக்குகைகளுக்கு சென்று படுத்த நிலையில் பிராணனை உதிர்த்து வெளியேறுவர். அந்த உடம்பும் காப்புடன் நிற்கும். அப்படியும் அந்த குகைகளில் அடைய வரும் மிருகங்கள் அந்த பிரேதத்தை தங்கள் உணவாக உட்கொண்டு விடுவதும் உண்டு. இதனால் உடம்பை இழந்த பலர் பிறிதொரு உடலை தேடியும் கிடைத்த உடம்புக்குள் நுழைந்து கொண்டு வாழ்ந்த கதைகள் நிறைய உண்டு. ஆதி சங்கரரை காமம் பற்றி அறிய சமணர் ஒருத்தியின் இறந்துவிட்ட கணவன் உடம்பில் புகுந்து அந்த பெண்ணுடன் கலந்து காமம் பற்றி அறிந்து பின் உடம்பை உதிர்த்து ஆத்மாவை வெளியேற்றி திரும்பவும் தனது உடலில் புகுந்து கொண்டு மறுநாள் நிகழ்ந்த வாத போரில் காமம் பற்றியும் இல்லறம் பற்றியும் ஆதிசங்கரர் அனுபவித்தறிந்தவர் போல பேசி அந்த பெண்ணை வென்றதாக கதைகள் கூறுகின்றன. யோகம் அறிந்தவருக்கு, குறிப்பாக அஷ்டமா சித்துக்களை அறிந்தவருக்கு கூடுபாய்தல் என்பது ஒரு சாதாரண உடல் சார்ந்த பயிற்சி வித்தை. அந்த வன இலாகா அலுவலகத்தின் முன் ஜீப்பு காத்து கொண்டிருந்தது. வெளியே சென்ட்ரியின் காவல். அவன் யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அதற்கேற்ப நன்கு கட்டை கொட்டையான ஒருவனும் ஒரு மலைப்பலியனும் கருப்பு போர்வைக்குள் தங்கள் உடம்பை மூடி தலைப்பாக எல்லாம் தரித்த நிலையில் அந்த அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். நிதானமான நடை, ஒரு சேர நடந்து வரும் தோரணையிலேயே ஒருவித அழுத்தம். அமைதியான மலைக்காட்டில் அந்த மண் பாதையில் அவர்கள் வரும் விதமே அலாதியாக இருந்தது. யாராவது பார்த்தால் அச்சம் கொள்ளும் விதத்தில் இருந்தது. அவர்களை பார்க்கவும் சென்றி உள்ளே ஓடினான். சீட்டில் அமர்ந்திருக்கும் ஃபாரஸ்டரிடம், சார், காலப்பனும் கந்தையனும் வந்துட்டு இருக்காங்க என்றான். அவருடனே நிமிர்ந்தார். பரபரப்பானார். அவர்களும் உள்ளே நுழைந்தனர். பணிவாக ஃபாரஸ்டருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வாயை திறந்தனர். கூப்பிட்டு விட்டீங்களாமே? ஆமாம், முக்கியமான விஷயம். என்ன? நாங்கள் இந்த மலைக்காட்டில் ஒளிஞ்சிருக்கிறத யாராவது போலீஸ்க்கு சொல்லிட்டாங்களா? அந்த இருவரில் பழையலான காலப்பன் தான் அப்படி கேட்டான். அதெல்லாம் இல்லை காலப்பா, நான் இந்த காட்டில் இருக்கிற வரை உங்கள் மேலே யாரும் கை வைக்க முடியாது. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா இப்போ அவசரமாக கூப்பிட காரணம் இருக்கு. மந்திரி மகா குருசாமி நேற்று வந்திருந்தார். தெரியும். அதான் 5-6 முயல் 2 பன்னின்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டை துப்பாக்கியும் கையுமா பிடிக்க அலைஞ்சிச்சே. பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே. இந்த காட்டு மேலே எப்பவும் எங்களுக்கு கண்ணு உண்டு, தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டு காரியத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுக்கணும். நீங்கள் சொல்லுங்க. நம்ம மந்திரிக்கு 4 புலிங்க உயிரோடு வேணுமாம். அட்ராஸ் அக்கனானாம். இப்பெல்லாம் சந்தனம் ஜவ்வாதுன்னு மரமெல்லாம் சிறுசாயிடுச்சாக்கும். அப்படி தான் வச்சுக்கேன். மேலெடுத்து விஷயம். நமக்கு எதுக்கு அதை பற்றின வீணான ஆராய்ச்சி எல்லாம்? அது சரி, ஒரு புளியை பார்த்து பிடிக்கிறதே பெரும்பாடு. இதில் 4 புலிங்க, அதுவும் உசுரோட வேற. ஆமாம், என்ன பண்ண போகிறாராம்? ஏதோ யாகம் பண்ண போகிறாராம். அதுக்கு தான். யாகத்துக்கு எதுக்கு புலி? அதெல்லாம் தெரியாது. மேலெடுத்து விஷயம்னு சொன்னேல, ரொம்ப நோண்டாத. சரி, எங்களுக்கு என்ன தருவாராம்? போலி பாஸ்போர்ட் விசாவில் நீங்கள் விரும்புகிற நாட்டுக்கு உங்களை அனுப்பி வைப்பார். அங்கே நீங்கள் ஜென்ம தண்டனை கைதியாக இல்லாமல் சுதந்திர பறவைகளாக சுற்றி வரலாம். நம்பலாமா? நான் உறுதி தரேன்.
அவர் தருவாரா? செல்போனில் நம்பர் போட்டு தரேன், பேசுறீங்களா? கொடுங்க. அடுத்த 2வது நிமிடமே அந்த மந்திரி அவர்கள் காதுகளில் பாய்ந்தார். காரியத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுங்க. இப்போ சாதாரண மந்திரியாக இருக்கிற நான் முதல் மந்திரியாகவே மாறிடுவேன். அப்புறம் என்ன, நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுக்குறேன். நல்லதுங்க, உங்கள் வார்த்தையை நம்புகிறோம். 1 வாரம் அவகாசம் கொடுங்க. ஒவ்வொரு புலியாகத்தான் பிடிக்க முடியும். முக்கியமான இடங்களில் கூண்டு வச்சு அதில் வெள்ளாட்டை உள்ள நிறுத்தி தான் அதை மடக்கி பிடிக்கணும். ஆட்டை பார்த்துட்டு வேகமாக கூண்டுக்குள்ளே வரும். அப்போ ஒரே அமுக்கு அமுக்கி பிறகு மயக்க மருந்து தோட்டா உள்ள துப்பாக்கியால் சுட்டு அதை வெளியே எடுக்கணும். அப்புறமா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அதுங்களை தூக்கிட்டு வரணும். ஜாக்கிரதையாக செயல்படணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுலேயும் பத்திரிக்கைக்காரங்க மோப்பம் பிடிச்சிட்டா அவ்வளோதான். ஏதோ உலகத்தையே அழிக்க நான் யாகம் பண்ணுறதா குண்டாங்குதிரியாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தாங்க. எங்கள் கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றலைனா தான் நாங்கள் பத்திரிகைக்காரர்களுக்கு சொல்வோம். காலப்பனுக்கு மந்திரியை மிரட்டக்கூட தெரிந்திருந்தது. என்னையா, எனக்கே செக் வைக்கிறியா? எப்படி வேணும்னா வச்சுக்குங்க. நாங்கள் உசுர பழைய வச்சில புலிக்கிட்ட போகணும். சரி சரி, காரியத்தை முடிச்சுட்டு தகவல் கொடுங்க. மந்திரியோடு அவர்களின் பேச்சு ஒரு முடிவுக்கு வந்தது. செல்போனை ஃபாரஸ்டரிடம் கொடுத்தனர். பாத்தியா, நூல் பிசகாதபடி காரியத்தை முடிக்கணும். அதை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை? இனி எங்க பாடு வரோம். அவர்களும் விடை பெற்று கொண்டனர். அந்த மலைச்சரிவு முழுக்க உயரமாய் ஒரு மரம் கூட இல்லை. இருந்ததை எல்லாம் அப்படியே தரையோடு தரையாக அறுத்து எடுத்து சென்று விட்டார்கள். துண்டுபட்ட அடிபரப்பை பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. மந்தி சித்தர் அவைகளை காட்டியபடியே அந்த 4 பேரையும் அழைத்து சென்றபடி இருந்தார். அடே அப்பா, எவ்வளோ மரங்களை அறுத்துருக்காங்க! முடிஞ்சா எண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 3000 மரங்க. எல்லாம் யாரோட வேலை? வீரப்பன் மாதிரி இங்கேயும் ஆட்கள் இருக்காங்களா? எங்கெல்லாம் சந்தன மரங்களும் தேக்கும் இருக்கோ, எங்கெல்லாம் அதோட மதிப்பு தெரிஞ்ச மனிதன் இருக்கானோ, அங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் உங்களால் தடுக்க முடியாதா? நானா? அவர் அவர்களை பார்த்து அழுத்தமாய் மார்பில் கை வைத்தபடி கேட்டார். ஆமாம், ஏன் உங்களால் முடியாதா? நான் ஒரு தனி மனுஷன். ஒரு அரசாங்கத்தில் முடியல, என்னால் எப்படி முடியும்? அரசாங்கமும் நீங்களும் ஒன்றா? அப்படின்னா நான் அரசாங்கத்தை விட மேலானவனா? இல்லையா பின்ன? அரசாங்கம் என்பது எங்களைப் போல சராசரி மனுஷங்களால் ஆனது. ஆனால் நீங்கள் அப்படியா? உங்ககிட்ட இருக்கிற அந்த மாயமா மறைகிற ஒரு வித்தை போதுமே. அதை கொண்டு நான் வேணும்னா மாயமா மறையலாம். இந்த மரம் வெட்டிகளை எப்படி திருத்த முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தா மிரட்டியே அவர்களை கொன்னுடுவோம். அப்படியா? என்ன சந்தேகமா? நீங்கள் எங்களுக்கு அந்த வித்தையை மட்டும் முதல்ல எப்படின்னு சொல்லி கொடுங்க, அப்புறம் பாருங்க. அப்போ வித்தை தெரிஞ்சா காட்டை பாதுகாப்பேன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு மெட்ராஸில் வந்து நீங்கள் யாரை வேணும்னாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவங்க உயிரை கூட தருவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம். 1 லிட்டர் தண்ணி விலை 10 ரூபாய். அதுலேயும் கூட ஏராளமான போலிங்க. அப்போ நீங்கள் மலையோட அருமை தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா வீரப்பன் விவகாரம் ஒன்று போதும். நாம் எவ்வளோ மெத்தனமாக இருந்துட்டோம் என்பதை சொல்கிறதுக்கு. நாங்கள் அமெரிக்கா போயிருந்தப்ப அங்கெல்லாம் கேட்டு கேட்டு சிரிச்சாங்க. ஒரே அவமானமாக போச்சு. அப்படியா? அவர் ஏதோ கதை கேட்கிற மாதிரி தான் கேட்டார். ஆனால் அவர்களோ மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி தான் இருந்தது. திடீரென்று எதிரில் ஒரு ஒற்றை யானை ஒற்றை காலை முன் தூக்கியபடி தும்பிக்கையால் வானம் பார்த்து ஒரு பிளிரல் பிளிரியது. அப்படியே 4 பேரும் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட மாதிரி ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டனர். மந்தி சித்தர் என்கிற அவர் அந்த யானையை பார்த்து மந்தகாசமாய் சிரித்தார். தைரியமாய் அதன் அருகில் சென்றார். என்னப்பா, எப்படி இருக்கு இப்போ உடம்பு என்று ஏதோ ஒரு மனிதனிடம் கேட்கிற மாதிரி கேட்டு அப்படியே அந்த யானையை ஒரு சுற்றி வந்தார். உடம்பில் ஆங்காங்கே சிராய்ப்புகள், காலில் கூட ஒரு பெரிய முள் தைத்திருந்தது. அதையும் பிடுங்கி எறிந்தார். அந்த யானையின் கண்களிலிருந்து கண்ணீர் புரண்டு வந்தது. எதுக்கு இப்போ அழற? இப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் நான் உனக்கு அந்த வித்தையை கற்றுத்தர மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்கல, இப்போ அனுபவிக்கிற. அவர் சொல்லி முடித்த மறுநொடி அந்த யானை அப்படியே அவர் முன் மண்டியிட்டது. பக்கத்தில் ஒரு பூச்செடி வளர்ந்திருந்தது. அப்படியே தும்பிக்கையால் அந்த பூச்செடியிலிருந்து ஒரு பெரிய பூவை பறித்து அதை மந்தி சித்தர் காலடியிலும் வைத்தது. இப்படி எனக்கு பூஜை பண்ணுறதால பிரயோஜனமே இல்லை. பொறுமையாக இரு. காட்டில் யாராவது சாகாமலா போவாங்க?
அப்ப பார்த்து உள்ள நுழைஞ்சிரு, அதுவரை காத்திருந்து தான் தீரணும். அவர் அந்த யானையை தட்டி கொடுத்தும் வருடி கொடுத்தும் பேசியதெல்லாம் அந்த 4 பேரையும் திருவென விழிக்க வைத்து விட்டது. ஆமா, என்ன நீங்க இந்த யானையை என்னமோ மனுஷன் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவரோ பதிலுக்கு சிரித்தார். நடங்க, சமாதி கோவில் பக்கத்தில் தான் இருக்கு என்றார். எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன். இப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குரு வணக்கம். அப்ப அதுக்கு பிறகு விளக்கமா சொல்வீங்களா? நிச்சயமா. சொன்னாதானே உங்களுக்கும் அது பயன்படும். அடர்வான காட்டுக்குள் மந்தையாய் தழைத்திருக்கும் புதற்கூட்டங்களை விலக்கிக் கொண்டே அவர் நடந்தார். ரகுவீர் அவர் நடப்பதை அப்படியே கேமராவில் வாரி சுருட்ட தொடங்கிவிட்டான். நடுநடுவே பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல் என்றபடி இடைப்படும் மேகத்திண்டுகளையும் வண்ணத்துப்பூச்சி கூட்டத்தையும் கூட படம் எடுத்து கொண்டான். ஒரு இடத்தில் ஒரு மரம் எரிக்கப்பட்டு கருகி கிடந்தது. அதை பார்த்த மந்திசீத்தர் திரும்பி 4 பேரையும் பார்த்தார். என்ன இது? எதுக்கு இப்படி மரத்தை எரிச்சிருக்காங்க? எரிச்சாதானே இந்த மரம் பயன்படாது. புரியல சாமி. இந்த மரத்தோட பட்டை மருந்துக்கு பயன்படக்கூடியது. அதை சுலபமா உரிக்க முதல்ல மரத்துக்கு தீ வச்சிருவாங்க. பிறகு தண்ணியை விட்டு அணைச்சி அப்படியே உரிச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அடக்கொடுமையே, இப்படி கூடவா நடக்கும்? நடந்திருக்கே. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? அது என்ன பண்ணும்? பாவம். பாவமா? காட்டை காப்பாத்துறது தானே அவங்க வேலை. அதை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தங்களோட பதவின்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவருக்கு கிண்டல் இலகுவாக வந்தது. கூடவே கொஞ்சம் துர்நாற்றமும் வீசியது. அந்த நாற்றம் ஒரு பள்ளத்திலிருந்து தான் வந்தது. எட்டி பார்க்கவும் கண்கள் விரிந்தன. உள்ளே வெட்டி கூறு போடப்பட்ட ஒரு யானையின் சடலம். ரத்தம் உறைந்து போய் காட்டு ஈக்கள் கும்மாளம் எடுத்துக் கொண்டிருந்தன. மை காட்! ரகு, கண்ணா, ஜெகா, கொடுமைடா, எட்டி பாருங்க தெரியும் என்று மூக்கை சுழித்தான் பிருத்வி. அவர்களும் எட்டி பார்த்தனர். முகத்தை சுழித்தனர். வேகமாக அந்த இடத்தை விட்டே விலகி சென்று நின்றனர். ஓ, எவ்வளவு பெரிய கொடுமை என்று பரிதாபத்தின் உச்சிக்கே போனான் கண்ணன். பரவாயில்லையே, உங்களுக்கு பரிதாபப்படக்கூட தெரியுதே. அவர் சீண்டுவது போல பேச்சை விட்டார். என்ன நீங்க எங்களை என்ன இதயமே இல்லாதவங்கன்னு நினைச்சிட்டீங்களா? கோபம் கொப்புளித்தது ரகுவீரிடம். அவரோ அசம்பந்தமாக சிரித்தார். அது என்னன்னு தெரியல, இந்த சாமியார், சித்தர் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிரிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு. இது ஜெகதீஷ். இந்த சிரிப்புக்கு காரணம் உங்ககிட்ட நான் பார்க்குற முரண்பாடுப்பா. முரண்பாடா? எங்ககிட்டயா? ஆமா, நிறைய. எப்படி? காட்டில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து ஐயோன்னு பரிதாபப்படுற நீங்க அந்த அக்கிரமங்களுக்கு துணை போற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க என்ன மரம் வெட்டினோமா? காட்டை எரிச்சோமா? இல்ல மிருகத்தை தான் கொன்னோமா? இதை எல்லாம் விட பெரிய பிழையை பண்ணிட்டீங்களே. புரியும்படி பேசுனீங்களா? நகரம் பிடிக்கல, அங்கே ஒரே விஷப்புகைன்னு தானே என்னை போன்ற சன்னியாசத்துக்கு ஆசைப்படுற கேஸுங்க காட்டு பக்கம் வரும். சரி, அதுக்கு என்ன? இங்கேயும் எங்களை நிம்மதியா இருக்கவில்லைன்னா எப்படி? திரும்பவும் சொல்றேன், நீங்க பேசுறதே புரியல. ஒளிஞ்சிருந்து டிவி படம் எல்லாம் எடுத்தீங்க போல இருக்கே. அது அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் டிவிலேயே வந்துடுச்சே. அதனால என்ன? இது ஒரு உலக அதிசயமாச்சே. இதை வச்சு தானே உங்களை நாங்கள் உலக அளவில் பெரிய ஆளா ஆக்க போறதா சொன்னோம். நானும் நீங்களும் பெரியவங்களா ஆக இந்த காடு தானா கிடைச்சது? அவர்கள் 4 பேருக்கும் மீண்டும் குழப்பமாக இருந்தது. ஐயா, நீங்க புரியுற மாதிரியே பேச மாட்டீங்களா? இன்னுமா புரியல? கூடு விட்டு கூடு பாயிருது, சஞ்சீவி மூலிகையால காலத்துக்கு உயிர் வளருது, உடம்பு வியாதியை ஜெயிக்கிறதுன்னு பல விஷயங்கள் அந்த டிவி படம் மூலமா இப்ப பேசப்படுற விஷயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த காட்டை சுயநலத்துக்காக சுரண்ட கூட்டம் ஒரு பக்கம். இப்ப இதை பார்த்துட்டு உலகம் முழுக்க இருந்து ஆராய்ச்சி தேடல்னு ஒரு கூட்டம் வரப்போகுதே. என்ன பண்ண போறீங்க? வரட்டும், நல்லது தானே. யாருக்கு நல்லது? வர்றவங்களுக்கா இல்ல காட்டுக்கா? அப்ப இதெல்லாம் ரகசியமா தான் இருக்கணுமா? அப்படி நான் எப்ப சொன்னேன்? நீங்க சொல்றதோட அர்த்தம் அதுதானே. அது நீ புரிஞ்சுக்கிற லட்சணத்தை பொறுத்தது. எப்படி புரிஞ்சுக்கணும் அதையாவது சொல்லுங்க. ஒரு விஷயம் காலகாலத்துக்கும் சிரஞ்சீவியா இருக்கணும்னா அது நம்பிக்கை, அவநம்பிக்கை இரண்டுக்கும் நடுவுல இருக்கணும். நேத்து வரை இருந்த இந்த காட்டோட நிலை வேற, இனி இதோட நிலை வேற. ஆசையுள்ள மனிதன் கையில சஞ்சீவி எல்லாம் கிடைச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நான் இல்ல, அப்புறம் அவனும் என்ன மாதிரி ஆகி அலைய வேண்டியதுதான். பதில் ஒரு மரத்தின் மேலிருந்து வந்தது.
நால்வருக்குமே தூக்கி வாரி போட்டது. யாரது என்று அண்ணாந்து பார்த்தனர். ஒருவரும் இல்லை. ஒரு கிளி மட்டும் அமர்ந்திருந்தது. அந்த கிளியா பேசிற்று? அவர்கள் கேள்விக்குள் விழ அது பறந்து வந்து மந்தி சித்தர் நீட்டிய கை விரல்கள் மேல் அமர்ந்தது. என்ன பூவாயி, நீ இங்கே இருக்கியா? ஆமா சாமி. ஆமா, யாரு இவங்க? உன்னை போலத்தான். என்ன போலத்தான்னா? நம்ம சம்மங்கி சித்தர் சன்னதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கூடு விட்டு கூடுமாற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமாம். வேண்டாம் வேண்டாம். அந்த கிளி சிறகுகள் படபடக்க அலறியது. ரகுவீர் கேமராவில் அது பேசுவதை பதிவு செய்ய விரும்பியவன் போல் கேமராவை எடுக்க ஆரம்பித்தான். நில்லு, பெரிய குரலில் மந்தி சித்தர் தடுத்தார். என்ன பண்ண போற? கேமராவில் இதை படம் முடிக்க போறேன். இனி நீ அதை தொடவே கூடாது. ஐயோ, ஒரு கிளி பேசுது, எவ்வளவு பெரிய விஷயம். இதை படம் பிடிக்க வேண்டாமா? வேண்டாம், இது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம். அது சரி, ஏன் வேண்டாம் வேண்டாம்னு 3 தடவை கத்துனுச்சு? நானே சொல்றேன், சராசரி மனுஷங்க அதுக்குண்டான ஆசபாசங்களோடு இருந்துடத்தான் நல்லது. அதிக ஆசைப்பட்டா அப்புறம் என்ன மாதிரி தான். உன்ன மாதிரினா? இந்த கிளிக்குள்ள இருக்கிற பூவாயி உங்களை போல ஆசைப்பட்ட ஒரு மானிட பெண். சம்மங்கிநாதருக்கு தினமும் பூ போட்டு அர்ச்சனையே பண்றவ. அவர் ஒரு முறை ஏகாந்தமாய் இருந்தப்ப என்ன வர வேணும் கேளுன்னு சொன்னார். எது வேணும்னாலும் தருவீங்களான்னு மடக்கினவ நல்லா மாட்டிக்கிட்டானா எப்படி? அவர்கிட்ட கூடு விட்டு கூடு மாற்றும் பயிற்சியை சொல்லிக் கொடுக்க சொன்னா. வாக்கு தவறிட்டோம்னு யாரும் தன்னை சொல்லிடக்கூடாதுன்னு அவரும் சொல்லிக் கொடுத்தார். அதை பயிற்சி செய்து பார்க்க ஒரு அடிபட்டு கிடந்த கிளி உடம்புல நுழைஞ்சா. அந்த சமயத்துல அவ உடம்ப இந்த காட்டுல திரியிற வேங்கப்புலி ஒண்ணு விழுங்கிடுச்சு. அன்னிலிருந்து தனக்கேத்த உடம்பு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. மந்தி சித்தர் சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஏதோ சிறுவர் கதை கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் இந்த நிஜங்களுக்கு தான் என்ன ஒரு சக்தி. அந்த கிளி விசும்பி விசும்பி அழுது. அழாத, உனக்கு விமோசனம் பிறக்கும், நான் இருக்கேன்ல. அவர் தேற்றினார். அதுவும் அடுத்த நொடி அவர் பிடியிலிருந்து எகிரி வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. 4 முகத்திலும் ஈயாடவில்லை. நள்ளிரவு வானில் ஜருகியை தூவினார் போல நட்சத்திர புள்ளிகள். நிலவு ஒரு பறக்கும் தட்டு நழுவி சிரிக்கிற மாதிரி வானின் ஒரு பக்கம் சரிந்தபடி இருந்தது. நல்ல தன்னொளி. ரேடியம் வெளிச்சத்தை நீரில் கரைத்து ஸ்ப்ரே செய்த மாதிரி அந்தரம் முழுக்க ஒருவித வெளிர் நீளம். பட்சிகள் ஓரளவு அடங்கிவிட்டிருந்தன. ஆயினும் சில பூச்சி இனங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்கவில்லை. என்று ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்தன. சில பூனைகள் இறை தேடி மரக்கிளைகளில் தாவிக் கொண்டிருக்க அவைகளின் கண்களை ஒரு வெளிச்சக்கோள புள்ளியாய் நன்றாகவே உணர முடிந்தது. அந்த நள்ளிரவில் மே என்று ஒரு ஆட்டுக்குட்டியின் அவலக்குரல். குளிர் தாளாத முனக்கல் குரலாக கூட அது இருந்தது. பனிப்பொழிவும் அந்த வேலைக்கு அதிகம்தான். மனித கண்களுக்கு மட்டும்தான் ரம்மியம். நடுநடுவே சில இடங்களில் தரைவாட்டத்தில் புதர்களிடையே சலசலப்பு. 2 பேர் தலை முதல் கால் வரை உடம்பை மூடிக்கொண்டு கையில் ஒரு வேல் கம்புடன் சுற்றி சுற்றி பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தனர். காலப்படும் கந்தையப்படும் தான் அவர்கள். அவர்களில் ஒருவன் தோளில் ஒரு சாக்கு முட்டை. அதில் உள்ளே ஒரு கருங்குரங்கு குட்டி அகப்பட்டு குதித்து கொண்டே இருந்தது. பற்களால் முடிந்தவரை சாக்கை கடித்து குதிரை தப்பி ஓட அது எல்லா முயற்சியும் செய்வதை அவர்கள் அவ்வப்பொழுது கையில் உள்ள வேல் கம்பால் அடித்து அதை தடுத்தனர். அதுவும் அடிக்கு பயந்து கொண்டே அவர்களுடன் பிரயாணப்பட்டது. ஒரு வழி பாதை போல அந்த மலைப்பாதை சரிவில் அவர்களின் பழகிய கால்கள் சகஜமாக இயங்கியது. சொத்தென்று ஒரு மலைப்பாம்பு அவர்கள் தோள் மேல் விழுந்து அச்சமுட்ட முயன்றாலும் அவர்கள் பெரிதாய் பதறாமல் அதை ஏதோ ஒரு குத்துச்சண்டை வீரன் பிடிப்போட்டு வளைப்பதாக கருதி அத்துடன் போராடி அதை உடம்பை விட்டு தூக்கியும் எறிந்தனர். நடுநடுவே மே என்ற ஆட்டுக்குட்டி குரல் மட்டும் கேட்க தவறவில்லை. ஒரு கட்டத்தில் ஆட்டுக்குட்டி தொடர்ச்சியாக அலறியது. குரலும் அப்படியே தேய்ந்து அடங்கியது. அவர்கள் இருவரும் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். மாட்டிக்கிச்சி, வசமா மாட்டிக்கிச்சி என்றவர்கள் சட்டென்று வேல்கம்பு நுனியில் இடையை சுற்றி கட்டி வந்திருந்த எண்ணெயில் ஊறிய துணியை சுற்றி அதை உரசிய தீக்குச்சிடம் கொண்டு சென்றனர். அதுவும் பக்கென்று பிடித்து கொண்டது. சுற்றிலும் உள்ள காட்டுப்பகுதியும் தாவரங்களும் கண்ணில் பளிச்சென்று தென்பட்டன. ஒரு சரிவில் சந்திரக்கொடி வெளிப்படையாக பரவி இருந்தது. தீச்சுடர் வெளிச்சம் படவும் போலீஸை கண்ட திருடன் போல அப்படியே மண்ணுக்குள் இழுத்து கொண்டது. இருந்தும் அதை பறிக்க கந்தையின் முயன்றதில் அதன் நுனிக்கொடி பாகம்தான் கையில் சிக்கியது. திருநெல்வேலியில ஒரு வைத்தியர் இந்த சந்திரக்கொடிக்கு ஒரு அடிக்கு 10,000 கூட தரேன், பார்த்தா பறிச்சுக்கிட்டு வான்னு சொன்னார். ஆனா அதுவோ மிருக மாதிரி ஒளிஞ்சுக்கிச்சு பார் என்ற கந்தையன்
கையில் அகப்பட்ட அந்த மூலிகை கொடியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். தீபந்தத்துடன் ஆட்டின் குரல் வந்த ஒரு மரத்தின் பக்கம் சென்று பார்த்தனர். பகலில் அவர்கள் அங்கே உருவாக்கிய நல்ல உறுதியான மூங்கில் கூண்டு. உள்ளே ஆட்டுக்குட்டியின் குரல் வலியை பிடித்து ரத்தத்தை ஏதோ சூப் குடிப்பது போல குடித்து கொண்டிருந்தது வரிப்புலி ஒன்று. அது தீச்சுடரை பார்த்து கவ்விய ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டு எழுந்து பாய பார்த்தது. ஆனால் கூண்டு மூங்கில்கள் அதன் பாய்ச்சலுக்கு தடை போட்டன. மந்திரி அதிர்ஷ்டசாலி, அவருக்கு தேவையான 4 மாட்டிக்கிடுச்சு என்றான் கந்தையன். சாக்கு பையிலிருந்த கருங்குரங்கு தலையை எப்படியோ வெளியே நீட்டி பார்த்தது. நொட்டென்று அதன் தலைமேல் ஒரு அடி அடிக்கவும் உள் இழுத்து கொண்டது. திடீரென்று ஒரு மிலாமான் புதர் ஒன்றிலிருந்து அவர்கள் எதிரில் தலை தெறிக்க ஓடத் தொடங்கியது. இதெல்லாம் இரவு வேட்டையில் சகஜமான காட்சிகள். விட்டுடோமே விட்டுடோமே என்று அந்த மானுக்காக கைகளை குத்தி பிசைந்து கொண்டான் காலப்பன். சம்பங்கிநாதர் சமாதி கோயில் சூரிய உதயத்தில் பளிச்சென்று தெரிய சரிவில் மேலேறும் நிலையில் சுட்டி காட்டினார் மந்திசித்தர். விடிய விடிய நடந்ததுல கோவில் வந்துருச்சு பாருங்க என்றார். அவர்களும் பார்த்தார்கள். கன்னத்துல போட்டுக்குங்க. அவர்கள் சிரித்தனர். உங்க படிச்சு திமிரை இங்க காட்ட வேண்டாம். குரு அனுக்கிரகம் இல்லைனா எந்த வித்தையும் வசப்படாது அவர் மிரட்டினார். அவர்களும் அசட்டையாக கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். கோவில் காப்பாளர் நம்பிராஜன் கோவிலை சுற்றி வளர்ந்திருக்கும் பூச்செடிகளில் பூ பறித்தபடி இருந்தார். நால்வரோடு மந்திசித்தர் வருவதை பார்க்கவும் சிரித்தார். அவர்களும் நெருங்கினார்கள். வாங்க சாமி. வந்தேன் வந்தேன். இந்த ஜீவர்களெல்லாம் யார்? நம்பிராஜர் கேட்ட விதமே வித்தியாசமாக இருந்தது. 4 பேரும் 4 வேத மாதிரி. அந்த தத்தாத்திரேய சுவாமி 4 நாயோட சுத்தின மாதிரி நான் இவங்களோட சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இவங்க பரம சிஷ்யர்கள்னு சொல்லுங்க. மந்திசாமி சிரித்தார். 4 பார்த்து, நான் நில்லுன்னு சொல்றவரை நிற்காம இந்த கோவிலை சுற்றி பிரதட்சணமா வரணும் என்றார். அவர்கள் முதலில் மறுப்பாக பார்த்தனர். பிறகு மறுத்தால் ஏதாவது சொல்வார் என்று பயந்து சரி என்று சம்மதித்தனர். முதல்ல போய் அதோ அந்த அருவி பாதையில குளிச்சுட்டு வாங்க பாப்போம். அவர்களும் ஓடினர், குளித்தனர். உச்சந்தலை நனையணும். அப்பதான் சப்த நாடியில ஒரு வேகம் கிடைக்கும். அவர்களும் உச்சந்தலை நனைய ஓடும் நீரில் மூழ்கி எழுந்தனர். அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட ஓடி வந்தனர். நிற்கக்கூடாது. குருவே நமக குருவே நமகன்னு சொல்லிக்கிட்டே ஓடுங்க பார்ப்போம். அவர்களும் மறுக்கவில்லை. குருவே நமக குருவே நமக குருவே நமக குருவே நமக என்று மேடும் பள்ளமும் உள்ள சமாதி கோவில் நிலப்பரப்பில் ஓடத் தொடங்கினர். மந்திரசித்தர் முகத்தில் ஒரு மந்தகாச சிரிப்பு. சாமி, யார் இவங்க? எதுக்கு இந்த சோதனை? நம்பிராஜன் பக்குவமாக விசாரித்தார். சோதனையில நம்பி, இது இவங்களுக்கு தண்டனை. இவங்க பண்ணின குத்தம் ஒரு காலத்துல நீங்க பண்ணினது தான். அப்படின்னா இந்த காட்டிய உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. ஐயோ, இனி என்ன பண்ண போறாங்க? காட்டி கொடுத்த பாவத்துக்கு காவல் காக்க போறாங்க. எப்படி சாமி? பார்த்துக்கிட்டே இருங்க, போக போக விளங்கும். மந்தி சித்தர் நம்பிராஜனை ஒருவரி பதிலால் தவிர்த்துவிட்டு நேராக சம்பங்கி சித்தர் சமாதி முன் சென்று அமர்ந்தார். கைகளை கூப்பி நமஸ்கரித்தார். அப்படியே திரும்பி பார்த்தார். அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அத்தியாயம் 8. உலகின் தலை சிறந்த அறிவாளிகள் என்று போற்றப்படுபவர்கள் கூட அவரவர் மூளையின் மொத்த திறனில் 10ல் 1 பங்கை தான் உபயோகித்துக் கொள்ள முடிகிறது. மீதமுள்ள 9 பங்கு வீணே முடங்கி கிடக்கிறது. ஓரளவு மூளைத்திறனை கொண்டே மனிதன் இவ்வளோ மகத்தான செயல்களை செய்ய முடிகிறது என்றால், முழு அளவு மூளையை பயன்படுத்திக் கொள்ள முடியுமானால் மனிதனால் செய்ய இயலாத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லாமல் போய்விடும். இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியுமல்லவா? இப்படி இயங்காத மூளையின் பகுதிகளை இயக்க வைப்பதற்கு பெயர்தான் குண்டலினி யோகமாகும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குவதற்கு ஆதாரமான சக்தியை தான் குண்டலினி சக்தி என்கிறோம். இதையே பிராணன் என்றும் கொள்ளலாம். விஞ்ஞானிகள் நம் உடல் இயக்கங்கள் எல்லாம் ஒரு வகை உயிர்ப்புள்ள மின் சக்தியால் தான் நடைபெறுகிறது என்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்களான சித்தர்களும் யோகிகளும் நம் உடல் சக்தி குண்டலினி சக்தியின் சிறு துளியால் தான் இயங்குகிறது என்று கூறுகிறார்கள். அடிப்படையில் அதுவும் இதுவும் ஒன்றுதான் என்று புரிகிறதல்லவா? பதஞ்சலி முனிவரும் திருமூல நாயனாரும் குண்டலினி யோகம் பற்றி தெளிவாக விளக்கியுள்ளனர். இதை கடைபிடித்ததினால்தான் சித்தர்களும் தவ யோகிகளும் நெடுங்காலம் நோய் நொடியின்றி வாழ்ந்தனர். திரிகால ஞானமும் தெய்வீக ஆற்றல்களுடன் அஷ்டமா சித்துகளும் பெற்றிருந்தனர். அதை தேவைப்படுவோருக்கு உபதேசிக்கும் குருவருளும் பெற்றிருந்தனர். சித்துக்களை ஒருவருக்கு ஒரு கணத்தில் கூட கற்றுத்தரும் வல்லமை பெற்ற பல சித்த புருஷர்கள் இன்றும் உள்ளனர். 6 மாதங்களுக்கு பிறகு கிரிச்சிட்டு நின்ற காரிலிருந்து
கதிர் டிவியின் சீஃப் ரிப்போர்ட்டர்களில் ஒருவரான டோமினிக் இறங்கினான். கைவசம் கேமரா, தோளில் ஒரு ஜோல்னா பை. இறங்கிய இடத்துக்கு பக்கத்திலேயே காரையார் மலைத்தளம் உங்களை வரவேற்கிறது என்ற ஒரு பெரிய போர்டு. அதை பார்த்தபடியே செக் போஸ்ட் நோக்கி நடந்தான். 4-5 ஆபீசர்கள், போலீஸ் அதிகாரிகள் கண்ணில் பட்டனர். டோமினிக் அவர்களிடம் சென்று தன் ஐடி கார்டை காட்டினான். ஓ, ரிப்போர்ட்டரா, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் கேட்டனர். இந்த மலைக்காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களாலேயே போக முடியலையாமே, எப்படி? பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாம், புலிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுவரை 14 வெளிநாட்டுக்காரங்க, 23 உள்நாட்டு ஆட்கள், அதுல மந்திரியிலிருந்து ஃபாரஸ்டர் வரை பலரை அதுங்க அடிச்சு கொண்டிருக்காமே. அதை உங்களால வேட்டையாட முடியலையா? சாரி, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற நிலையில நாங்க இல்லை. இன்னைக்கு மத்திய புலனாய்வு துறையிலிருந்து வராங்க. நீங்க நாளைக்கு வாங்க, விரிவா பேசலாம். அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அந்த புலிகளை எப்படி சுட்டுக் கொள்றதுன்னு பேச போறீங்களா? இப்ப எந்த கேள்விக்கும் என்னால பதில் கூற முடியாது. நீங்க கிளம்புங்க. அதிகாரிகள் கத்தரித்தனர். நீங்க வேற சும்மா இல்லாம உங்க டிவியில வேற இந்த மலையில சாமியாருங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, கூட விட்டு கூடு பாயறாங்க, அப்படி இப்படின்னு என்னத்தை எல்லாமா ஒளிபரப்பிட்டீங்க. அதால எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் தெரியுமா? அந்த அதிகாரிகளில் ஒருவர் பெரிய அளவில் வருத்தப்பட்டு கொண்டார். அரிய விஷயங்களை சொல்ற தானே மீடியாவோட வேலை. அவனும் திருப்பி கேட்டான். அது எப்படி இவ்வளோ நாளா இல்லாம இப்ப மட்டும் இப்படி புலிங்க தாக்குதல் நடக்குது? திரும்ப உங்க பேட்டியை ஆரம்பிச்சிட்டாதீங்க, கிளம்புங்க. அப்புறம் நாங்க அதை சொன்னோம் இதை சொன்னோம்னு அதுல வேற எதையாவது சிக்கல் வரப்போகுது. அவர் பயப்படவும் செய்தார். டோமினிக்கு ஏமாற்றமாக இருந்தது. காரை நோக்கி திரும்பி நடந்தான். கார் அருகே அந்த பளியர் இனத்தை சேர்ந்த பசு நின்று கொண்டிருந்தான். சாமி, என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? உங்களை ஒருத்தர் கூட்டிக்கிட்டு வர சொன்னாருங்க. யாரது? வாங்க தெரியும். எங்க? அட வாங்க சொல்றேன். இல்ல, நீ யார்? உனக்கு என்ன வேணும் சொல்லு முதல்ல, அப்புறம் வரேன். எனக்கு எதுவும் வேணாங்க. உங்களுக்கு தான் இந்த மலையில என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதுலயும் குறிப்பா புலிகளோட வேட்டைக்கு காரணம் தெரியணும்ல. அவன் சரியான இடத்துல வளைத்து பிடிக்க டோமினிக்கு முதுகெலும்பில் ஊசி ஏறியது போல் நிமிர்ந்தான். தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் பின்னே நடந்தான். அவன் ஒரு ஒற்றையடி பாதை வழியாக மலை மேல் ஏறினான். வாங்க, பயப்படாம வாங்க என்று அழைத்தபடியே முன்னால் சென்றான். வெகு தூரம் நடக்க வேண்டியிருந்தது. மூச்சிருத்தது. வேர்வை ஆறாக ஓடி வந்து கண்களை இருட்டி தள்ளியது. நடுவில் திரும்பிட டோமினிக் முயன்ற போதெல்லாம், வாங்க, பெரிய விஷயம் தெரியணும்னா பெரிய அளவுல கஷ்டப்பட்டு தான் தீரணும் என்று சமாதானப்படுத்தி இழுத்து சென்றான். ஒரு வழியாக ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடம் வந்தது. அதில் ஒரு மூங்கில் குடிசை. குடிசையை ஒட்டி சங்கீத சப்தத்துடன் மலை அருவியின் பாய்ச்சல் பார்க்க ரம்மியமாக இருந்தது. அதில் ஒரு மணல் திடல். அந்த திடலில் 4 புலிகள், ஏதோ 4 நாய்கள் ஒன்றுடன் ஒன்று கட்டி தழுவி விளையாடி கொண்டிருக்கிற மாதிரி விளையாடி கொண்டிருக்க, அருகில் காட்டில் பாறை ஒன்றின் மேல் மந்திசித்தர். டோமினிக்கும் பசுவும் வரவும் நிமிர்ந்தார். அந்த 4 புலிகளும் கூட டோமினிக்கை பார்த்துவிட்டு ஒரே பாய்ச்சலாக அவனை நோக்கி ஓடி சென்றனர். அவர் உடனே, ரகுவீர், கண்ணா, போ பின்னால. ஜெகதீஷ், பிருத்வி, நீங்க அப்படியே அங்கே நிக்கணும் என்றார். அந்த புலிகளும் அப்படியே நின்றன. டோமினிக்கு பலத்த ஆச்சரியம். பாப்பா, மந்திசித்தர் வரவேற்றார். நீங்க? என் பேர் மந்திசித்தன்னு சொல்வாங்க. என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க? நீதானே டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர்? ஆமாம், உனக்கு தகவல் தரத்தான் வர சொன்னேன். என்ன தகவல்? போய் உங்க செய்தியில சொல்லு. இந்த மலையை பத்தி இதுக்கு முந்தி நான் ஒளிபரப்பின தகவல் எல்லாம் போய். இங்க எந்த சாமியாரும் இல்லை. கூடு விட்டு கூடு பாயிற வித்தையும் நடக்கல. அவரை டோமினிக் ஒரு மாதிரி பார்த்தான். என்ன பார்க்குற? இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா இங்க எல்லாம் உண்மையில இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ தனிப்பட்ட முறையில் நினைக்கிறத பத்தி கவலையே இல்லை. ஊர் அப்படி நினைக்க கூடாது. அதை விடுங்க, இப்படி ஊர் நினைக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல காரணம்? அவர் உடனே அந்த 4 புலிகளையும் பார்த்தார். இந்த புலிங்க இந்த காட்டுல சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த மந்திரி இதுகளை பிடிச்சுக்கிட்டு போய் ஏதோ மாய மந்திர பூஜை செய்ய ஆசைப்பட்டான். இப்படி பல உபத்திரவங்க இந்த மிருகங்களுக்கு மட்டுமில்ல, இந்த காட்டுக்கும் தான். ஓ, அதனால தான் அவர் இப்ப உயிரோட இல்லையோ? அவர் மட்டுமா? கடமையை ஒழுங்காக செய்யாத ஃபாரஸ்டர்ல இருந்து காட்டுக்குள்ள சுயநலத்தோட வந்த ஒருத்தர் கூட இப்போ உயிரோட இல்லை. இனியும் இருக்க மாட்டாங்க. இருக்க இதோ இவங்க விட மாட்டாங்க. அப்ப நீங்க தான் இந்த புலிகளை வச்சுக்கிட்டு அந்த கொலைகளை செய்தவரா? அப்படியும் சொல்லலாம். இது ஒருவித கிரிமினல் குற்றம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் உன்ன போல சமுதாய மனிதன் இல்லை. இந்த காடும் உங்க மனித சமுதாயமும் வாழற இடம் இல்லை.
உங்கள் சட்டத்திட்டங்களை இங்கே பேசாத. என்ன மிரட்டுறீங்களா? எப்படி வேணா எடுத்துக்கோ. இதை அப்படியே நானும் நியூஸில் சொல்லவா? தாராளமா. அதுக்கு முந்தி இவங்க சொல்கிறத கேள். அவர் புலிகளை பார்த்தார். அதில் ஒன்று பேசியது, மிஸ்டர் டொமினிக், நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணின கூடு விட்டு கூடு மாறுவது பற்றின கேசட் எங்களோடது தான். அது நாங்கள் எடுத்தது தான். அதைத் தொடர்ந்து இந்த காட்டுக்கு வந்த நாங்கள் இந்த காட்டில் நடந்த பல அநியாயங்களால் இப்படி ஆயிட்டோம். கூடு விட்டு கூடு மாறும் பயிற்சி எடுத்த நாங்கள் மந்திரி தனக்கு தேவைன்னு பிடிச்சிட்டு வர சொன்ன மயங்கின புலிகளை பார்த்து அதுக்குள்ளே பூந்து எங்கள் பயிற்சியை பரிசோதித்தோம். இப்போ நாங்கள் வெளியே வர தெரிஞ்சாலும் எங்கள் உடம்புகளை இவர் ஒளிச்சு வச்சிருக்கிறதால வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் நீங்கள் ஒளிபரப்பின செய்தியால் இந்த காட்டுக்கு ஏற்பட இருந்த பாதிப்புகளையும் ஏற்கனவே மந்திரி ஃபாரஸ்டர் இவர்களால் ஏற்பட இருந்த பாதிப்புகளையும் நீக்கிட்டோம். இனியும் இப்படி நினைச்சு யார் வந்தாலும் அழிவாங்க. அதே சமயம் நாங்கள் திரும்ப மனிதர்களாக மாறி வரணும்னா அது இந்த காடு பழைய நிலைக்கு திரும்புறதில் தான் இருக்கு. பரபரப்பாக செய்தி போட்டு நீங்கள் எங்களை காலமெல்லாம் புலியாகவே இருக்கும்படி செய்திடாதீங்க. அதே சமயம் இவர் காட்டை காப்பாற்ற நினைக்கிறத கொச்சப்படுத்திடாதீங்க. பரபரப்புக்கும் காசு பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் நாங்கள் இப்போ இப்படி ஆயிட்டோம். நீங்களும் ஆயிடாதீங்க. டொமினிக் புலியில் ஒருவனாக திகழும் ரகுவீரின் பேச்சை கேட்டு ஸ்தம்பித்திருந்தான். அவரோட பேச்சு மூச்சில்லை. காண்பது கனவா நனவா என்கிற சந்தேகம் வேறு. என நண்பர்களை, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு போகும். அதனால் மறக்காமல் ஏதாவது ஒரு சின்ன கமெண்டை தட்டி விட்டுட்டு போங்க. அப்புறம் நான் வீடியோவில் குயிஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. அதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நான் அடுத்த கதையை இன்னும் ஒரு நாள் விட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு அடுத்து என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட 8வது சக்தி கதை வேணுமா, இல்லைனா ஆர்கே சார் கதை ஏதாவது நான் போடவா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.